பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பாண்டியன் வீட்டில் எல்லாருமே காலைல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னே பழனிகிட்ட பாண்டியன் சொல்கிறாரு, இந்த மாதிரி சீக்கிரம் கடைக்கு வந்து சேருடா அப்படிங்கிறாங்க. சரி மச்சான் அப்படிங்கிறாங்க. எங்கள் பழனி கொஞ்சம் லேட்டாக தான் வருவான் அப்படிங்கிறாங்க. என்ன கோமதி அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவனுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, அவன் செஞ்சுட்டு தான் வருவான் அப்படிங்கிறாங்க. சரி பழனி அக்கா சொன்ன வேலையை செஞ்சுட்டு வா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே செந்தில் நீ எப்போ கடைக்கு போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் ஒரு இடத்துக்கு போண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. டேய் 2 பேரும் போகலைன்னா அப்பா எதுவும் சொல்லுவார்லடா அப்படிங்கிறாங்க. அதாம்மா மாமா போனார்னா சமாளிச்சுக்கூடாதுன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா ஒரு சம்மந்தமாக ஒரு செய்தி கேட்கணும் அதான் அப்படின்னுங்கிறாங்க. சரிம்மா அப்படின்ட்டு இது பண்ணிவிட்டு நான் கடைக்கு போகிறேம்மா, நான் போனப்போ மாமா வந்தப்பறம் நான் இங்கே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போயிடுறாரு. சரி பழனி ஒன்று கேட்கணும் உள்ளதை சொல்லுவியா அப்படிங்கிறாங்க. சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அன்னைக்கு நம்ம வீட்டில் அம்மாவை வந்து அண்ணன் இளைய அண்ணன் சத்தம் போட்டு வீட்டுக்கு வெளியே கூட்டி இருந்தார்ல, அப்போ என்ன விஷயத்துக்காக அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அக்கா அப்போ தான் உன்ட்ட சொன்னேனே, உன்னை தான் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அம்மா. ஏன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாள் இல்லை அது ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம அப்பா கனவுல வந்தாங்களாம், கனவுல வந்துட்டு என் கூடயே வந்துரு அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால் நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. ஏம்மா அப்படி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது, இல்லை என் பிள்ளைய பார்க்காம பேசாமல் 30 வருஷம் இருந்துட்டேன், இனிமேலும் இருக்க மாட்டேன், நான் சாவதுக்குள்ளே என் பிள்ளைய பார்த்துறேன்னு சொல்லிட்டு தான் அழுதுட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் நான் தான் சொன்னேன், வாமா நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது தான் தப்பாக போச்சு. வந்து சக்திவேலனை வந்து என்ன ஒரு கொடுத்து அம்மாவையும் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, இருக்கிறது இங்கே பாசம் அங்கேயா, 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை ஏமாற்றிட்டு போனான், அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கோம், கடைசியாக அவன் பேத்தி அவமானப்படுத்திட்டு போனான், அந்த வீட்டில் நீ உறவு கொண்டாடணும்னு நினைக்க தேவையில்லை, வெளில போ அப்படின்னாங்க. அதாம்மா நடந்துச்சு. ஆனால் அம்மா வந்து ரொம்ப உன்னை பாசம் வச்சுருக்காங்கக்கா, நீ எந்த அளவுக்கு அம்மா மேலே பாசம் வச்சுருக்கீங்க அதோட பல மடங்கு வச்சுருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். போகிற ஒவ்வொரு நேரமும் கோமதி என்ன பண்ணிகிட்ருக்கா, மாப்பிள்ளை வந்து எப்பவும் கோவம் தான் படுவாரா, கோமதி அப்போ என்ன செய்வா, ரொம்ப கஷ்டம் படுதாளா அப்படி இப்படிலாம் கேட்பாங்க அம்மா. நானும் இல்லை அக்கா நல்லா தான் இருக்கா, ஒரு சில நேரத்தில் அக்காவும் ஏற்று பேச தான் செய்யும். கதிர் விஷயத்தை பொறுத்த மட்டும் இந்த பையங்களை பொறுத்த மட்டும் அவர் ஏதாவது பேசிட்டாருன்னா விட்டு கொடுக்காத அக்கா அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அம்மாவுக்கு என் பையன் மேலே உள்ள பாசம் குறையலை அப்படிங்கிறாங்க. குறையவே இல்லை அப்படிங்கிறாங்க. நான் லவ் பண்ணும் போதே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா எங்கள் அம்மா, இந்த மாதிரி விருப்பமான பையனை நீ விரும்புகிற, ஆனால் உங்கள் அண்ணன்மாரோ உங்கள் அப்பாவை ஏற்றுக்கிட்ட மாட்டாங்களேடி, என்னடி செய்ய போகிற, ஆனால் நீ என் பொண்ணு விருப்பமான வாழ்க்கையை அமைக்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் இவங்க பணம் கௌரவம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்களேடின்னு சொன்னாங்க. அதை மீறி தான் நான் வந்தேன். ஆனால் நல்லா தான் இருக்கேன், எந்த குறையும் கிடையாது. எங்கள் அம்மாட்ட பேசாட்டிலும் ஏற்ற வீட்டில் இருக்கனே அப்படின்னு சொல்லி ஆறுதலோடு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா மனசுக்குள்ளே இவ்வளவு ரணம் வலி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இல்லைன்னா நான் யார் எதிர்த்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வீட்டு வாசலில் இருந்தே நான் பேசியிருப்பேன். சரி வீட்டு வாசல்லேருந்து பேசினா எங்கள் அம்மாவுக்கு நான் கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதே, நம்ம ஓடி வந்ததை நினச்சி எங்கள் அம்மா ஃபீல் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்படி இருந்துட்டேன். அதுபோக உன்கிட்டையும் நான் கேட்காது என்ன அப்படின்னா இதுதான் காரணம். அதுபோக நீ அங்கே போகிற வர அங்கே என்ன நடக்கு எது நடக்குன்னு சொல்லிட்டு நீனே சொல்லுவேங்க. சொல்லும்போது நான் தெரிஞ்சுப்பேன், சரி ரைட் நம்ம எப்படி நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குமாருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணதும் கூட நீ சொல்லி தான் எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், எனக்கு மற்றபடி தெரியாது. சரி நம்ம அண்ணன் நல்லா இருக்கட்டும். என்ன ராஜியும் வந்து இப்படி லவ் மேரேஜ் பண்ணுவான்னு நினச்சி பார்க்கல அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிற, நான் எனக்கும் அந்த சேதம் இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது, நம்ம ஏதாவது அது சொந்தமாக பேசிடக்கூடாது, நம்ம தானே கல்யாணமே பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு 2 குடும்பமும் என்றைக்கு தாண்டா ஒன்று சேரும் அப்படிங்கிறாங்க. ஏக்கா அது இந்த யுகத்தில் நடக்காதுன்னு நினைக்கிங்கா, இந்த ஜென்மத்தில் நடக்காதுக்கா, நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. அப்படியே இருக்க முடியுமாடா, ராஜிக்கு சீக்கிரம் குழந்த பிறந்தா எங்கள் அண்ணன்மாருக்கு கோவம் குறைஞ்சிருமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக குறையவே குறையாதுக்கா, உனக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்திருக்கு பார்த்தல, ஒரு பிள்ளையும் பார்த்தாலும் அவங்க மனசு இறங்கலை. யாராக இருந்தாலும் பச்சை பிள்ளையை தூக்கி விளையாடுவாங்க வைப்பாங்க. ஆனால் நம்ம அண்ணன்மாரை பற்றி தெரியும், சின்ன பிள்ளைகள் போனாலுமே தூர பார்த்து போவாங்க, அப்படி தான் இருக்காங்க. ஆனால் முத்துவேலண்ண அப்படி இல்லை. முத்துவேலண்ண எந்த வகையில் எப்படி ஒரு மாதிரி போனால் கூட பண்பாக இருப்பார். அம்மா மேலே 1000 கோவம் இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே எப்படி விடலாம் அப்படின்னு சொல்லி சக்திவேலண்ண வெளுக்கலாம் செஞ்சுருக்காரு அப்படிங்க. எனக்கு இது யார்டா சொன்னா அப்படிங்க. அம்மா தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து எப்படில அம்மாவை வந்து வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலண்ணன் செவட்டில் அடித்ததாகவும் வச்சதாகவும் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் நடந்துச்சா அப்படிங்க. அம்மா அண்ணன் கை நீட்டார், பெரிய அண்ணன் சின்ன அண்ணன். ஆனால் வந்துட்டு உன் மேலே அதிக பாசம் வச்சுருக்க தான் செய்கிறாங்க, ஆனால் காட்ட மாட்டுறாங்க அவங்களும் அப்படிங்கிறாங்க. என் மேலெலாம் எங்கள் அண்ணன்மாருக்கு பாசமே இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைக்கா, கண்டிப்பாக பாசம் இருக்குது. ஒரு நாள் வந்து நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ கோயிலுக்கு போயிருக்கையில் வந்து பூசாரி சொன்னார், உங்கள் அண்ணன்மார் 2 பேரும் உங்கள் அக்கா பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாங்க, ஆனால் ஊர் உலகத்தில் அவங்க பேசவே மாட்டாங்க, பரம எதிரி மாதிரி இருக்காங்க, ஆனால் அவங்க பேர்லாம் இவங்க அர்ச்சனை பண்ணிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப
ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. என் பேர்லையா அப்படிங்கிறேன். ஆமாம், உன் பிறந்தநாள் அன்னைக்கு அண்ணன் 2 பேரும் வந்து கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணியிருக்காங்க. இப்போ மட்டும் இல்லை, வருஷம் வருஷம் பண்ணுறாங்களாம். அது போக உன் கல்யாண நாளுக்கும் அர்ச்சனை பண்ணுறாங்களாம். அப்படி இருக்கும்போது வெளியே அப்படி நடிச்சிட்டு இருக்காங்கக்கா அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அதான்டா உண்மையாக இருக்கும். ஏன்னா நம்ம வீடு வந்து ரொம்ப பாரம்பரியம் மிக்க குடும்பம். 3 தலைமுறையாக பணக்காரங்களாக இருக்காங்க. அந்த குடும்பத்தில் இருந்து வந்து இப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ணுறது, என் நேரம் என்னன்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஏக்கா, காதல் கல்யாணம் பண்ணதெல்லாம் இயல்பு. இப்போ உங்கள் வீட்டில் 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க பசங்க, நீங்கள் ஏற்றுக்கலையா? இதை மாதிரி ஏற்றுட்டு வாழ்க்கையை நடத்த சொல்லுவாங்களா? போய்கிட்டே இருக்க வேண்டியதானே. இப்போ குமார் ஒரு லவ் மேரேஜ் பண்ணான்னா ஏற்றுட்டு தானே செய்வாங்க. பொட்டை பிள்ளை ஒரு முடிவு எடுத்தால் அது தப்பு, ஆம்பளை பையன் எடுத்தால் சரியா அப்படிங்கிறாங்க. டேய், அவங்க சைடில் வந்து லவ் மேரேஜுங்கிறது பெரிய தப்பாக பேசுகிறாங்க. ஒருவேளை குமாருக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாமல் லவ் மேரேஜ் பண்ணியிருந்தா ஏற்றுருப்பாங்களோ என்னமோ அப்படிங்கிறாங்க. அப்படி மட்டும் செஞ்சுருந்தாங்கன்னா நான் கிழிச்சு எடுத்துருவேங்க. உண்மையிலே கிழிச்சு எடுத்திருப்பேன். இப்போ அதுக்கு சாத்தியம் இல்லை. இப்போ ஒரு பொண்ணை பார்த்து வச்சுருக்காங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ண போகிறாங்க, நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு தாக்கா நான் எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருக்கேன். இல்லைனா வந்து கண்டிப்பாக பிரச்சனை பண்ணிடுவேன். எங்கள் அம்மா எப்படி வெளியே அனுப்பலாம், என் சொத்தை பங்கை பிரித்து போடுங்கன்னு சொல்லுற அளவுக்கு எனக்கு வேகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. தம்பி, என்றைக்குமே அப்படி செஞ்சிடாத. நான் கூட அதை செய்யலை. நீலாம் வந்து இருக்கவே இல்லை, போய் சேர்ந்துட்ட செத்துட்ட அப்படி இப்படின்னு சொல்லையில் சரி, அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து நம்ம வந்து அண்ணன் தம்பிகள் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கணுமே தவிர்த்து வேறு ஒன்றும் நினைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏக்கா, அம்மாவை பார்க்கணுன்னு உனக்கு தோணவே இல்லையாக்கா, பேசணுன்னு உனக்கு தோணவே இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, இவ்வளோ நாளும் நான் எங்கள் அம்மா பார்க்காத போது எட்டி பார்ப்பேன் வைப்பேன். அவங்களும் என்னை பார்ப்பாங்க, பேசுனது கிடையாது. சண்டை போடும்போது நான் வந்து 2 வீட்டுக்கும் சண்டை வரும்போது நான் நிற்கிறதே எல்லாருமே ஒன்போல் நிற்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிற்பேன். மற்றபடி மற்ற நேரத்தில் எனக்கு தெளிவாக அவங்க முகத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சரி சண்டை வந்தாலும் பரவாயில்லை அவங்கள பார்ப்பேன்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருப்பேன். ஆனால் இந்த சண்டை வந்து இவ்வளோ விலகி நிற்கும், காலத்துக்கும் எதிரியாக நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் ஒரு நாள் அம்மாவை பார்க்கணுன்டா அப்படிங்கிறாங்க. அக்கா, ஏற்கனவே ஒன்றை பார்க்கணுன்னு அம்மா சொன்னதுக்கு தான் அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, தயவுசெய்து அந்த ஒரு இதே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்டா தம்பி இப்படி சொல்லுத? அம்மாவுக்கு வந்து வயசாகிட்டு போகுது. திடீர்னு வந்து என்னை பார்க்கணுன்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களாட எப்படி வர முடியும்? நான் தானே போய் பார்க்கணும். அதுபோக அவங்களே என்னை பார்க்கணுன்னு ஏங்கிட்டு இருக்கும்போது எனக்கு அவங்கள பார்க்கணும் ஆசையாக இருக்காடா அப்படிங்கிறாங்க. ஏக்கா, இதே இது வெளியூரில் இருந்தால் கூட நைஸாக எப்படியாவது கூட்டி போகலாம். இங்கே பாரு, எதிர்த்த வீடு. அங்கே ஏதாவது ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா மச்சாண்ட இங்கே குடியிருக்க முடியுமான்னு தெரியல. அது வேறு ரொம்ப சங்கடங்க. அவனும் ரொம்ப கீழே இருக்கானுங்க அப்படிங்கிறாங்க. டேய், அண்ணன் மாதிரி எப்பண்டா பிஸ்னஸ் விஷயமா வெளில போவாங்க அப்படிங்கிறாங்க. ஏக்கா, அங்கே பாரு, இப்போம்லாம் உனக்கு கிளம்பியிருப்பானுங்க, சாயந்தரம் தான் வருவானுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போவே பார்க்கலாமாடா அப்படிங்க. ஏக்கா, நல்லா இருப்ப, இதுக்கு தான் நீ இருக்க சொன்னியா? நீ வேற, மச்சான் எனக்கு ஒரு வாய் கஞ்சி தர மாட்டார், இனி இங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா எங்கே போகிறது, அங்கேயும் உள்ள விட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. டேய், இந்த தான் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுவும் சரி தான். அப்போ ஒன்று செய்தேன், நான் ஊர் எதிர்ப்பில் நின்றுக்கிடுதேன். அண்ணன்மார் வந்தால் உனக்கு நான் நினச்சிக்கிறேன், ஃபோன் அடிக்கேன், நீ வந்து உடனே வெளியே வந்துடு, அது கரெக்டாக இருக்கும் என்ன அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. குமார் வீட்டுக்குள்ளே தான் இருக்கார், கல்யாண நாள் வச்சுருக்கனால வெளியே அனுப்பலை அப்படிங்கிறத கோமதியும் மறந்துட்டாங்க, பழனியும் மறந்துட்டாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டில் அவங்க 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ராஜி அம்மா, ராஜியோட சித்தி, ராஜியோட பாட்டி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது கோமதி வீட்டுக்குள்ளே வராங்க. கோமதியை பார்த்த உடனே ராஜோட பாட்டி அழுதுடுறாங்க. வடுவுங்க பாரு அப்படிங்கிறாங்க. கோமதி வா, கோமதி வா அப்படிங்கிறாங்க. அண்ணி அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்க நீ, எப்படி இருக்க, உன் பிள்ளைகள்லாம் எப்படி இருக்குது, திடீர்னு வந்திருக்கியே அப்படிங்கிறாங்க. இல்லை, அம்மா என்ன பார்க்கணுன்னு சொன்னாங்களா, அதான் எனக்கு மனசே கேட்கல, அதான் பழனியை வந்து அண்ணம்மா 2 பேரும் வராங்களா வரலையான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ஊர் எதிர்ப்பில் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அவங்க இல்லை, உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு, எம்மா சாப்பிட்டியாம்மா வச்சியாம்மா அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட்டோம்மா, நீ நல்லா இருக்கியாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை, அம்மா கையில் நீ சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு, வடு கொஞ்சம் எதாவது சாப்பிட கொண்டா அப்படிங்கிறாங்க. கோமதிக்கு அதிரசம்லாம் ரொம்ப பிடிக்கும், அதை கொண்டா என் பிள்ளைக்கு நான் ஊட்டி விடுதேன் அப்படிங்கிறாங்க. அதிரசத்தை எடுத்து கொண்டு கொடுக்காங்க. கொடுத்தோடனே நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் குமார் மாடியிலேருந்து வந்துடுறாரு. வந்தோடனே குமார் இறங்கி அதை பார்த்தோன்னே இவங்க 3 பேருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. குறிப்பாக கோமதிக்கு ஒன்றுமே ஓடலை. வீட்டில் யாருமே இல்லைன்னுலாம் உள்ளே வந்தோம், குமார் வீட்டுக்குள்ளே தான் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, சாரி தம்பி அப்படிங்கிறாங்க. சாரி தம்பியா, நீங்கள் யார், நீ தம்பின்னு கூப்பிடுறது, நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. உடனே, தம்பிங்க பாரு, நீ எனக்கு சொந்த அண்ணன் மகன், என்னை பிடிக்கலையோ நான் உனக்கு அத்தை தான்டா, எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, தான் வந்தேன்ப்பா, எதுவும் நினைக்காதப்பா அப்படிங்கிறாங்க. நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, முதல்ல வீட்டு விட்டு உள்ளே போங்க, கண்ட நாய்களாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே மாறி சொல்கிறாங்க, இல்லை மரியாதையை பேசு, அவனுக்கு அத்தை
ஆ என்ன இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. அத்தையோ அத்தை கிடையாதோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இது எதிரி வீட்டில் உள்ள ஆள், அது மட்டும்தான் எனக்கு தெரியும் சரியா. எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பா சொல்லி வளர்த்தது அதுதான். அது எதிரி வீடு, எதிரி வீட்டில் இருந்த ஆள் வந்தால் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்தாங்க. நானும் என் தங்கச்சி அப்படி தான் வளர்ந்தோம். அது விலை போயிட்டு அதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகிறீங்களா இல்லை நான் வெளியே அனுப்பணுமா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ராஜி பாட்டி சொல்கிறாங்க, என் பிள்ளைய வெளியே போன்னு சொல்லி உனக்கு என்னடா உரிமை இருக்குது, இந்த வீட்டில் அவளுக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படியா பாட்டி, அவன் பேசாமல் இவங்கள கோர்ட்டில் கேஸு போட சொல்லுங்கள், கேஸு நடத்திட்டு போகிறோம், ஆனால் வீட்டில் இருந்து நாங்களாம் மனசார ஒரு பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, உங்கள் பங்கு யாருக்குப்பா வேணும், நீ கல்யாணம் முடிக்க போகிற, ரொம்ப கோவப்படாதப்பா, நான் வேணா கிளம்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து கிளம்பிடுறேன் வந்துடுறேன்னு சொல்லுறதுக்கு இது என்ன சத்திரம் கிடையாது, ஒழுங்கு மரியாதை வெளியே போங்க அப்படிங்கிறாங்க. டேய் என் பொண்ணு போக மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. உடனே கையை இழுத்து கொண்டு வெளியே விடுதாங்க கோமதியை. அந்த நேரத்தில் கதிர் வந்துடுறாரு. காலேஜ் போகாமல் ரிட்டன் வந்துடுறாரு ஏதோ ஒரு சூழ்நிலையில். அப்போ கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வெளியே விட்டோன்னே சரியான கடுப்பாயிருது. எங்கள் அம்மாவை இழுத்து கொண்டு வெளியே விட இவன் யார் அப்படின்னு சொன்ன மாதிரி பார்க்குறாங்க. அம்மா எதுக்கு அங்கே போனாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. டேய் நல்லா இருப்படா குமார், விடுடா, என் மகன் என்ன தானடா பார்க்க வந்திருக்கா, என்ன பார்க்கக்கூடாதாடா, பாட்டி இப்போமோ நாளைக்கோன்னு இருக்கேன்டா, திடீர்னு போய் சேர்ந்துட்டோம்னா என் மோளையே பார்க்கல வைக்கலன்னு எனக்கு இப்போ இது இருக்காதாடா, பரிதவிப்பு இருக்காதாடா, என் ஆஸ்துமா சாந்தி அடையுமாடா அப்படி இப்படிங்கிறாங்க. பாட்டிங்க பாரு, காலத்துக்கும் அவங்களுக்கு எதிரி தான், கண்ட கண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ள விடுறதுக்கு இது என்ன சத்திரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே கையை வச்சு தள்ளுதாங்க. இதை பார்த்தோன்னே கதிருக்கு பயங்கர வருத்தரிச்சலாக இருக்குது. எங்கள் அம்மா மேலேயே கையை வைக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அங்கே விறகு, ஒரு பெரிய விறகு கட்டை கிடக்குது. கிடந்த உடனே அதை எடுத்துக்கிட்டு நேராக ஓடுதார். ஏலே எங்கள் அம்மா மேலையெல்லாம் கை வைப்பேன், இந்த கைதானில் வச்ச அப்படின்னு சொல்லி அந்த கையிலேயே வாங்குறாரு. வாங்கினோடனே அடையாப்பா அடையாமா அடையாமான்னு துடிக்கிற, விடுதம்பி விடுதம்பி அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பிரித்து கொண்டு போகிறாங்க. கையை தூக்க முடியலன்னொன்னே இவங்களுக்கு என்ன செய்யனே தெரில. திடீர்னு அவர் மயங்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அக்காட்டிருந்து ஒரு ஃபோனும் இல்லையா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அக்கா அப்படின்னு ஃபோன் அடிக்கிறாரு. டேய் இங்கே ஒரு பிரச்சனைடா ஓடி ஆடா அப்படிங்கிறாங்க. வேறு என்ன பிரச்சனைன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பழனி ஊர் எதிர்ப்புலேருந்து ஓடி வராது வீட்டுக்கு. இங்கே வந்து கதிர் வந்து விழுன்னு வளர்த்துட்ருக்காரு குமாரை. உடனே மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி இழுத்து கூட்டிட்டு, டேய் குமார் அப்படிங்கிறாங்க. தண்ணி தெளிச்சு பார்க்குறாங்க. குமார் மயங்கிறாரு. இந்த சூழ்நிலையில் 108க்கு ஃபோன் அடிச்சு அவங்க நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. அங்கேருந்து சக்திவேலுக்கு ஃபோன் அடிக்கிறாரு பழனி. இந்த மாதிரி கதிருக்கும் சண்டை வந்துருச்சு, கதிர் வந்து கம்பை வச்சு இது பண்ணிட்டான் போல், மேலே கை வச்சிட்டான் போல், அதனால் என்னாச்சுன்னு எனக்கு தெரில, நான் இப்போ தான் வரும்போது இப்படி நடந்துச்சு சம்பவம் அப்படின்னு சொன்னோன்னே நேராக சக்திவேலும் முத்துவேலும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்கே இவங்க ஒரு காரை பிடிச்சி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. குமாரோட அம்மா, அவங்க பெரியம்மா, பாட்டி எல்லாருமே. நீ என்ன தான் நினச்சி வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பொம்பளையாள்லாம் கவுந்து நிற்கிறாங்க. இங்கே குமார் மயங்கியிருக்காரு, என்ன நினச்சின்னு தெரிலங்க, கதிருக்கு உனக்கு ஒரு கட்டுமல் வந்துச்சு, இவன் தான் கட்டையில் போய் உருண்டுட்டான் அப்படிங்கிறாங்க. உருண்டுட்டானா? ஆனால் வந்து டாக்டர் வந்து சொல்லையில் வந்து அடித்தது மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, யாரையும் என்ன செய்யலை, ஒன்றும் செய்யலை, யார் மேலேயும் கை வைக்கல. கோமதி அதை வாசல் வந்து பேசிட்டு இருந்தேன், எங்கள் வாசலுக்கு எதுக்கு வரீங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு தான் இருந்துச்சு போல். எங்கள் அம்மாட்டெலாம் தேவையில்லாமல் பேசாதான் அந்த பையன் சொன்னான், தெரியாமல் வந்துட்டான் வச்சுட்டான் அப்படின்னு இவங்க சமாளிக்கிறாங்க. இல்லை இது ஏதோ பொய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே குமார் கொஞ்சம் இதில் மயக்கத்தில் தெளிஞ்சிருந்தார். தெரிஞ்சவங்க என்னடா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து பாட்டி இவங்க 3 பேருமே தேவையில்லாத வேலையை பார்க்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சக்திவேல் ரொம்பவே காண்டாகிறாரு. என்னடா செஞ்சாங்க சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. தம்பி இதுக்கு ஹாஸ்பிட்டல் மேலே பொறுமையாக இரு அப்படிங்கிறாங்க. என்னென்ன பொறுமையாக இருக்கிறது, நம்ம இவனுக்கு கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு பரபரப்பாக ஆரம்பிக்கிட்டு இருக்கோம், இப்போ கை வந்து நொறிஞ்சிச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து இவனை பார்த்துட்டு இருக்க லட்சணம் இவங்களால தான் ஆயிடுச்சுங்க, என்னடா ஆயிடுச்சு சொல்கிறா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் வீட்டில் மொட்டை மாடியில் இருந்தேன், மொட்டை மாடியில் நின்றேன், அப்போ சவுண்டு கேட்டுச்சு, என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து பார்க்குறேன், ஏற்று வீட்டுக்காரங்க பொண்டாட்டி வந்து இங்கே இருக்கா அப்படிங்க. யார்? ராஜி அப்படிங்க. ராஜி இல்லை, கோமதி வந்து இருக்கா அப்படிங்க. டேய் என்னடா அவாய்வான்னு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க கோமதியோட அம்மா. அப்படி தான் சொல்லுவேன், எங்கள் வீட்டுக்கு எப்படி எதிரி வீட்டோட ஆள் வரலாம் அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, நீ கரெக்டாக தான்டா சொல்கிற, ஏம்மா நீங்கள் தான் தப்பாக சொல்கிறீங்க, அங்கே போகணுன்னு நினச்சிங்க முடியலன்னு அவ்வளோ வச்சு பேசிகிட்டு இருக்கீங்களா, இது என்னது வீடாக வேறு என்னம்மா, இதை தான் கேட்டேன்பா, அவன் எப்படி எங்கள் அம்மா மேலே கை வைக்கலாம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் பக்கத்தில் கிடந்த கம்பை தூக்கிட்டு வாங்கிட்டான்பா, நான் எதிர்பார்க்கலப்பா, இல்லைன்னா நான் அவனை இது பண்ணியிருப்பேன் அப்படின்னு கிழிச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க. மாதிரி மாதிரி வாயை பற்றிட்டு அப்படிங்கிறாங்க. ஏங்க ஒரு கல்யாணம் முடிய வேண்டிய பையனுக்கு எப்படி நடந்துக்கணும் ஏது நடந்துக்கணும்னு தெரியல, அதனால தான் இந்த நிலமையில கிடக்கான்,
அப்படிங்கிறாங்க. "டேண்டி கல்யாணம் வச்சிருக்கு, இன்னும் 2 வாரத்தில கல்யாணம். அவனுக்கு இப்படி ஆயிருச்சு, வச்சிருச்சு. நீ இப்படி பேசிட்டு இருக்க" அப்படிங்கிறாங்க. "அத பொறுத்துலாங்க இவன் போணும். லூசு மாரியே பண்ணானா" அப்படிங்கிறாங்க. கொழுந்தனார் "அவனுக்கு என்ன செய்யுதுன்னு முதல்ல பாருங்க" அப்படிங்கிறாங்க. "அண்ணி நீங்க 3 பேரும் சூப்பரா பண்ணிட்டீங்க அண்ணி. உங்க பொண்ணு வாழ்க்கை தான் வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு என் பையன் வாழ்க்கையும் வம்பாக்க தானே இந்த வேலைய பார்த்துருக்கீங்க" அப்படிங்கிறாங்க. "ஏன்பா அப்படி சொல்ற" அப்படிங்கிறாங்க. "அது உண்மைய தான் சொல்றேன்" அப்படிங்கிறாங்க. "அண்ணன் நீ தப்பா நினைக்காதண்ணே. அன்னைக்கும் என் பையனுக்கு வந்து கல்யாணம் முடியணும், வைக்கணும், பேரன் பேத்தியெல்லாம் பார்க்கணும் ஆசை கிடையாது. அவங்களுக்கு அவங்க பொண்ணோட சேரணும். அதனால தான் இந்த வேலை நடந்துட்டுருக்கு" அப்படிங்கிறாங்க. உடனே "வடு தம்பி சொல்லுதெல்லாம் உண்மையா" அப்படிங்கிறாங்க. "அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க" அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேலோட அம்மா சொல்கிறாங்க, "என் பொண்ணு வந்து என்ன பார்க்க வந்தா என்னடா தப்பு? அந்த வீட்டில் அவளுக்கு உரிமை இல்லையா? அந்த வீடை நீங்களா கட்டினீங்க? என் புருஷன் தானடா கட்டினாங்க. என் புருஷன் கட்டின வீட்டில் அவளுக்கு உரிமை இல்லையா? இல்லை சொத்துல தான் உரிமை கிடையாதா? இல்லை என் அன்பில் தான் உரிமை கிடையாதா? எல்லாத்துலேயும் உரிமை இருக்குது. குமார் எப்படி கை நீட்டி வெளியே போகணும் இழுத்து தள்ளலாம். அப்படி தள்ளும் போது பெத்த மகன் எவனா இருந்தாலும் பார்க்கத்தானே செய்வான், அவனுக்கு வலிக்கத்தானே செய்யும்" அப்படிங்கிறாங்க. "வலிக்கும், நல்லா வலிக்கும். எங்களோட அவளுக்கு வலிக்க தான் செய்வோம்" அப்படி இப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்துவேல் சொல்கிறாரு, "இது மூளையாக தான் இது பண்ணணும், டீல் பண்ணணும். போன வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணோம், அவன் வந்துட்டு அந்த பிள்ளைய வச்சு இது பண்ணிட்டாங்க. இப்போ யாரை வச்சு பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நீ வந்து பேசாமல் கம்ப்ளைண்ட் பண்ணு, அவனை உள்ளே அனுப்பு" அப்படிங்கிறாங்க. "அவனை இந்த கையால் கல்யாணமே நிற்க தான் போகுது. பொண்ணு எப்படியும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டா, இல்லை நம்மளும் ஊர் உலகம் முன்னாடி நடத்த முடியாது. கல்யாணம் நின்று போச்சு மாதிரி தான். ஆனால் வந்து அவனும் சும்மா விடக்கூடாதுண்ணே. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னே பிளான் பண்ணியிருக்காங்க. இது தெரியாமல் இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பழனி பையன் இந்த பக்கத்தில் வந்தால் தான் அவனை ஒழுக்கணும்" அப்படிங்கிறாங்க. "அவன் தானே கொண்டு சேர்த்தான், இங்கே தான் நிற்கான்" அப்படின்னுங்கிறாங்க. முத்துவேல் இங்கே தான் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆளக்காங்களா, ஆகா இவங்க பேச்சுக்கால் சரியில்லை, இதுக்கு மேலே இருந்தாலும் நம்மளுக்கு பூசை விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுறாரு. இந்த சூழ்நிலை ஏன்னா இவன் போனால் டுபாக்கூர் பையன் போட்டோம், நம்ம ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம்ண்ணே அப்படிங்கிறாங்க. சரி டாக்டர் வரட்டும் கேட்போம் அப்படிங்கிறாங்க. டாக்டர் வராங்க. சார் அந்த மாதிரி எவ்வளோ சார், என்ன அடிபட்டுருக்கு சார் அப்படி இப்படின்னு கேட்கல, தம்பிக்கு ரொம்பவே இதாக இருக்குது என்ன, அதனால் வந்து அவர் இன்னும் 2 மாதம் ரெஸ்ட் எடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ 2 வாரத்துக்கு சரியாகாதா அப்படி இப்படின்னு சொல்லி முத்துவேல் கேட்குறாரு. 2 வாரத்தில் வாய்ப்பே இல்லை, எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. அதனால் வந்து அது சரியாகணும்னா மாதக்கணக்கில் ஆக தான் செய்யும். 2 மாதத்தில் ஆயிருங்கிறது நாங்கள் கணிப்பு வைக்கோம். ஆனால் வந்து அதை தாண்ட கூட செய்யலாம். அவங்க சாப்பிடுற ஊட்டமும் அவங்க இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை தான் அவங்க எலும்பு ஊறுறது வைக்கிறது எல்லாமே. அதனால் வந்து உடனே சரியாயிரும் நான் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் வந்து நான் டாக்டராக இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணே வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு வந்துடுவோம்னு" சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா போலீஸ் வந்து நேராக பாண்டியன் ஸ்டோர் கடைக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி கதிர் இருக்கானா அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம் நீங்கள் யார்" அப்படிங்கிறாரு பாண்டியன். "அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு" அப்படின்னு. "என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு" அப்படிங்கிறாங்க. குமாருங்கிறவரை வந்து கை நீட்டிருக்காரு, அவர் கை நொறுங்கிருச்சு, அதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இவருக்கு பாண்டியனுக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே நேராக கோமதிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. "கோமதி உன் பையன் தேவையில்லாத வேலைலாம் பார்த்துருக்கான் பாரு, அவன் கை வச்சுருக்கான் ஏற்று வீட்டுக்காரன் மேலே, அவன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்" அப்படிங்கிறாங்க. "என்னங்க சொல்கிறீங்க" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துட்டு இருந்த வீட்டில் உன் பையன் அப்புறம் நீ பெரிய பொறுப்பானவன் மாதிரி பேசிகிட்டு இருந்த, இவன் பாரு ஏற்று வீட்டுக்காரனை வம்பிழுத்து அவன் கையை நொறுக்கியிருக்கான், அவன் வந்து கையை நொறுக்கி கிடக்கான ஹாஸ்பிட்டலில். போலீஸ் வந்து இவன் மேலே கேஸ் போடணுங்க, படித்து என்னத்தை கிழிக்க போகிறான் பாரு, கடைசியில் உள்ளே போகிறான், அவன் வாழ்க்கையை வம்பாக போகுது" அப்படி இப்படின்னு இருக்கான். "வாயை மூடுங்க" அப்படிங்கிறாங்க. "நான் என்னடி என்னைய வாயை மூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், தப்பு செஞ்சது உன் மகன், என்னைய வாயை மூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "ஏங்க உங்கள் பெத்த தாய் உங்களுக்கு இல்லை, இருந்தால் அவங்க பெத்த தாய் மேலே கை வச்சா சும்மா இருப்பீங்களா" அப்படிங்கிறாங்க. "நான் ஏன்டி சும்மா இருக்க போகிறேன், வச்ச கையை நான் நொறிச்சிருப்பேன்" அப்படிங்கிறாங்க. "அதே வச்ச கையை தான் நொறுக்குனா" அப்படிங்கிறாங்க. "வச்ச கையை நொறுக்குனானா" அப்படிங்கிறாங்க. "ஆமாம் என் மேலே அந்த பையன் கையை வச்சான், நான் மருமகன்னு சொல்லிட்டு விடுப்பான்னேன், அவன் வந்து மருமகனாக பார்க்க மாட்டான்ல என் மகன், எங்கள் அம்மா மேலே கை வச்சான், எப்படில வைக்கலான்னு சொல்லி அதை நொறுக்கிட்டான். இது நடக்கதை பார்த்துக்குறோம், கேஸ் ஆனாலும் பரவாயில்லை" அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கதிர் அங்கே இருக்கார். "என்ன விஷயம்" அப்படின்னு சொல்லிட்டு, "ஃபோனை கொண்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "சொல்லுங்கப்பா என்ன விஷயம்" அப்படிங்கிறாங்க. "டேய் ஊருக்காரன் கையை ஒடிச்சிட்டு நீ உன் அசால்ட்டாக வந்துவியா" அப்படிங்கிறாங்க. "எப்பா வீட்டில் தான் இருக்கேன், போலீஸ் இங்கே வர சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன்" அப்படிங்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துடுறாங்க. "நீ ஸ்டேஷனுக்கு வாடா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. உடனே ஏங்க எப்படியாவது நம்ம பையனை வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. "ஏண்டாத தப்பு பூரா செய்தியை, நீ உன் மேலே எதுக்கு கை வச்சான் போனான் வந்தான்" அப்படின்னு கேட்குறாரு. "எங்கள் முதல்ல கதிரை வெளியே கொண்டாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கிடுவோம்" அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ஸ்டேஷனில் அவர் பாண்டியன் பேசுகிறாரு. பேசையில் சொல்கிறாங்க, "இந்த மாதிரி வெளியிட வாய்ப்பு இல்லை, ஏற்கனவே அந்த வந்து பாதிக்கப்பட்டவன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கான், கை நொறிஞ்சிட்டுங்காங்க, அதனால் எஃப்ஐஆர் போட தான் முடியுங்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி 6 மணி வரைக்கும் பார்க்குறோம், அவங்க சமரசமாக போயிட்டாங்கன்னா நாங்கள் வெளில விட்டுருவோம், இல்லையா ரிமாண்ட் பண்ணிடுவோம், நீங்கள் ஜாமீன் போட்டு எடுத்துக்கோங்க,
அங்கே விசாரித்த வகையில் இந்த பையன் படிக்கிறான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து எஃப்ஐஆர் ஆயிடுச்சுன்னா நாங்கள் காலேஜுக்கு இன்டிமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே அவ்வளோதான் முடிஞ்சது அப்படி இப்படின்னு இருக்கும்போது பாண்டியன் ரொம்பவே அழுறாங்க. கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் சார், அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் சார் நான் வந்து கடினமாக நடந்திருக்கேன். ஆனால் வந்து இப்படி கோவக்காரனா அப்படி பண்ணுவானோ இப்படின்னு தெரியாது. உண்மையிலே என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. நான் தவறு செஞ்சால் மட்டும்தான் சார் இவன் கேள்வி கேட்பான். ஆனால் தப்பு இவன் மேலே இருக்காது சார், என் பையன் தப்பு செய்ய மாட்டான் சார் அப்படிங்கிறாங்க. தப்பு செய்யாமல் தான் ஒருத்தன் கை நொறிஞ்சிருக்கா என்ன? தப்பு செஞ்சானா செய்யலையா ஐயா? அவன் வந்து பாதிக்கப்பட்டவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், எங்களுக்கு நெருக்கடி, நாங்கள் எஃப்ஐஆர் போட தான் போகிறோம், 6 மணி வரைக்கும் பார்ப்போம், 6 மணிக்குள்ளே நீங்கள் வந்து ஏற்பாட்டை பேசி பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது நடக்கும் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டுக்கு வராது பாண்டியன். வந்தோன்னே ஏங்க என்னாச்சுங்க, என் பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என் பிள்ளையா, உன் பிள்ளை நம்ம அவ்வளோதான், கேஸ் போட்டு உள்ளடைக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், ஏற்பாட்டிக்காரன் பாதிக்கப்பட்டிருக்கான் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு வெளியிட மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே செந்திலும் புடனே ஓடி வராங்க வீட்டுக்கு. வந்து மச்சான் எப்படியாவது கதிரை காப்பாற்றணும் மச்சான் அப்படிங்கிறேன். எப்படிடா காப்பாற்ற முடியும்? காப்பாற்று மச்சானா? நானா பெரிய அதிகாரி? நான் வந்து நியாயமாக இருக்க தான் பிள்ளைகளை சொல்லி வளர்த்துன தவிர்த்து இப்படி தடித்தனமாடா பண்ணுவான்? என்னதான்டா நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. மச்சான் அதெல்லாம் 2வது புறம் மச்சான், இப்போ கதிரை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. டேய் நீனும் உங்கள் அக்காலும் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு அதான் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க இனி நீங்கள் என்னன்னாலும் பேசுங்க ஏசுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள், என் பிள்ளை வெளியே வரணும், அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. உள்ளே வைக்க காரணமே நீங்கள் 2 பேர் தானே அப்படிங்கிறாங்க. மச்சான் நான் வந்து என்ன பொறுப்புனாலும் ஏற்றுக்கிறேன், மாற்றிக்கிறது இல்லை. ஆனால் இப்போ என் பிள்ளை கதிரை காப்பாற்றணும் அப்படிங்க. அவன் எனக்கு பிள்ளடா அப்படிங்கிறாங்க. மச்சான் அவன் எனக்கு மருமகன், என் பிள்ளை தான், எப்படியாவது எனக்கு காப்பாற்றணும் மச்சான், ஏதாவது பண்ணுங்க மச்சான் அப்படிங்கிறாங்க. நான் என்னடா பண்ண முடியும், நானடா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு வரங்கிறாங்க. இதை கேட்டோன்னே தான் செந்திலுக்கு ஒரு யோசனை வருது. மாமா பேசாமல் நம்ம அம்மா வச்சு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோமா அப்படிங்கிறாங்க. அதே எப்படிடா முடியும் அப்படிங்கிறாங்க. அவன் வந்து அம்மாவை கையை பிடிச்சி இழுத்து தள்ளியிருக்காமல, அம்மாவை வந்து அநாகரிகமாக நடந்திருக்காமல, அப்போ அம்மாவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமேல் சொல்கிறாங்க, ஆமாம்மா கொடுக்கலாம், அப்படி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா தான் இங்கே படித்து வேலை பார்க்க, அவளுக்கு கொஞ்சம் விவரம் தெரியுமான்னு கேட்போன்ட்டு மீனாவுக்கு அடிச்சு கேட்குறாங்க. அம்மா கண்டிப்பாக கொடுக்கலாமாம்மா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. பாண்டியன்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி நான் தான் சொன்னோம்ல எதிர்பார்த்து வாபஸ் வாங்க தான் பையனை விடுவோன்னு சொல்லிட்டு, இங்கே குடும்பமாக வந்தால் விட்ருவோமா அப்படிங்கிறாங்க. சார் குடும்பமாக வந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிறதுக்கு வரல, நாங்களே எதிர்பார்த்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்கீங்களா? அது எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிறாங்க. என் வீட்டம்மா வந்து கையை பிடிச்சி வெளியே அநாகரிகமாக நடந்துக்கிட்டதுனால தான் என் பையனுக்கு கோவம் வந்திருக்கு, அதனால் வந்து என் வீட்டம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்கள், என் பையனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 2 பேரும் ஜெயிலுக்கு போய்ட்டு வரட்டும், நாங்கள் ஜாமீன் எடுத்துக்கிறோம், அவங்களும் எடுத்துக்கிட்டோம். என் பையன் வாழ்க்கை மட்டும் ரொம்ப போகும்போது அவங்க பையன் வாழ்க்கையும் நல்லா இருக்கணுமா அப்படிங்கிறாரு. இந்த சூழ்நிலையில் பெட்டிஷனை வாங்கிக்கிறாங்க. நைட் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போலீஸு இதை பார்த்து நான் சக்தி வச்சிருக்காரு. ஆனால் சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறாங்க. அந்த பாண்டியன் குடும்பத்தில் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிட்டாங்க அப்படிங்கிற நல்ல செய்தி நம்மளுக்கு வரப்போகுது அப்படிங்கிறாங்க. போலீஸ் வராங்க. அண்ணாச்சி இங்கே பாருங்கள், சக்திவேல் அண்ணாச்சி நீங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க, ஏற்பாட்டி நாங்கள் கைது பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இங்கே பயங்கர சிரிப்பு. வெரி குட், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் ஏன்ட்டு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டும், உங்கள் பையன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால் உங்கள் பையனை நாங்கள் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கோம். உங்கள் பையனை வந்து அநாகரிகமாக அந்த பையனோட அம்மாட்ட நடந்திருக்காங்க, கையை பிடிச்சிருந்து ஒரு மாதிரி பொம்பளையாள்கிட்ட என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து சட்டப்படி இதுவும் தப்பு தான், அதனால் உங்கள் பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறோம், நீங்கள் சட்டப்படி இது பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா அப்பா வாங்குறாங்க. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, இந்த சூழ்நிலை நீங்கள் கூட்டி போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. சாருங்க பாருங்கள், அவனுக்கு வந்து கை தான் லைட்டாக இது பண்ணியிருக்கு, நாங்கள் எங்களுக்குன்னு விசாரிக்க இடம் இருக்குது சரிங்களா, அதனால் நாங்கள் அங்கே கூட்டி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விசாரணை கூட்டி போயிடறாங்க. அங்கேருந்து டாக்டருக்கு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. டாக்டர் எல்லாம் நார்மலாக தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, 2 பக்கமும் விசாரிச்சாச்சு, அதனால் வந்து 2 பக்கமும் தப்பு நடந்திருக்கு, அதனால் 2 பக்கமும் நாங்கள் எஃப்ஐஆர் போடுறோம் அப்படிங்கிறாங்க. சக்திவேலுக்கு என்ன செய்யனே தெரில. உடனே முக்திவேல் தனியாக கூப்பிட்டு சக்திவேலை பேசுகிறாரு. இங்கே பாரு சக்திவேலை, ஏதோ நடந்துருச்சு, அது போக வந்து அவனும் பெட்டிஷன் விவரமாக கொடுத்துருக்கானுங்க, லேடிஸ் பெட்டிஷன் என்ன, அது போக வந்து 2 பக்கமும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அவன் பாதிக்கப்பட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை, அவனுக்கு அசிங்கம் இல்லை. ஆனால் குமாருக்கு பாதிக்கப்பட்டால் கல்யாணம்னு விட்டுட்டு உள்ளேயும் போயிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப கேவலம் அப்படிங்கிறாங்க. அண்ணே நீங்கள் அப்போ உங்கள் மருமகனோன்னா அவனும் சப்போர்ட் பண்ணுறீங்கண்ணே அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்க, நான் என் பிள்ளை குமாருக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே சார்ண்ணே கொஞ்சம் கடுப்பில் ஏதோ பேசிட்டேன், சரிண்ணே வாபஸ் வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு, சார் நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது சார், அன்றைக்கின்னா இதே மாதிரி தான் பெட்டிஷன் கொடுத்தீங்க, இதுக்கு முன்னாடி அப்பவும் வாபஸ் வாங்கினீங்க, இப்பவும் வாங்குறீங்க அப்படிங்கிறாங்க. சாருங்க பாருங்கள், எங்களை வந்து நெருக்கடி பண்ணி வாபஸ் வாங்க வைக்கணும்னு சொல்லி தான் அவங்களே பெட்டிஷன் கொடுக்குறாங்க, அவங்க பெட்டிஷனில் உண்மை இல்லை, ஆனாலும்
நாங்கள் இந்த ஊரில் வந்து பெரிய ஜமீன்தார் மாதிரி இருக்கிற ஆள்கள், அவங்க சாதாரண ஒரு டுபாக்கூர் குடும்பம். அவங்களே வந்து கௌரவத்தை பார்க்கும்போது எங்களுக்கு கௌரவம் இருக்காதா சார்? அதான் எங்கள் பெட்டிஷன் வாபஸ் வாங்கலாம் சார் அப்படிங்கிறாங்க. வாபஸ் வாங்கிட்டு குமாரை கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே கதிரை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பாண்டியன் கத்துறாரு, என்ன தாண்டா நடந்துச்சு, ஏன்டா மேலே கை வச்சா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா மேலே ஒருத்தன் கை வச்சா நான் வந்து மதிக்க தான் செய்வேன் அப்படிங்கிறோம். வாழ்க்கையே போனால் போட்டோம், எங்கள் அம்மாவுக்காக தானே போகுது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோமதி ரொம்பவே அழுதாங்க. உடனே ஏன் கோமதி நீ அழுது அப்படிங்கிறாங்க. பாருங்கங்க, என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கா பாருங்கள், கதிர் எவ்வளோ பாசம் வச்சுருக்கா பாருங்கள். என் பிள்ளை கதிர்னா கதிர் தாங்க. நீங்கள் அவனை பேசும்போது நான் தாங்க எனக்கு அப்படி வலிச்சிச்சு. என் பிள்ளை என் மேலே உயிரே வச்சுருக்காங்க. நான் சொன்னால் என்னன்னாலும் கேட்பாங்க என் பிள்ளை அப்படிங்கிறாங்க. என் பிள்ளைன்னு அம்மா சொல்கிறாங்களடா, அம்மாட்ட ஏன்டா பேச மாட்டேன், இன்னும் பேசுடா அப்படிங்கிறாங்க. நான் ஏன் பேச மாட்டேன், எங்கள் அம்மாட்ட நான் பேசாமல் யார் பேசுவா, எனக்கு ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு கதிர். உடனே என்ன தான் நடந்துச்சு பழனி, உள்ளதை சொல்லு, இன்னும் நொறுக்கிடுவேன் அப்படிங்கிறாரு பாண்டியன். மச்சான் சொல்லுவேன், ஆனால் வந்து என் மேலே எந்த தப்பும் கிடையாது, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே அதை விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. மச்சான் ஒன்றும் இல்லை, கடைக்கு நான் கிளம்புனவங்க கூட நல்ல ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம். அக்கா வந்து ஒரு வேலை இருக்குது பழனி நிப்பாட்ட சொல்லுங்கள் அப்படின்னா, அது கரெக்டு தானே அப்படிங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நான் நின்றேன், என்னக்கான்னு கேட்கல, இந்த மாதிரி அம்மா நினப்பாக இருக்குது, அம்மா ஏன்டா என்ன பார்க்கணும்னு சொல்லி என்னைக்கு அழுதாங்க, ஏன்டா பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்கும்போது நான் நடந்ததை சொன்னேன். அம்மா வந்து உன்னை பார்க்கணும் போல் சொல்கிறாங்க, அம்மாவுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியலையா, அவங்க சீக்கிரம் போய் நம்ம போயிடுவோம் இறந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது என் பிள்ளைய பார்த்துட்டு நான் போயிடணும் அப்படின்னு நினைக்காங்க. பேசாமல் வைக்காமல் நான் இருந்தோம்னா நல்லா இருக்காதுன்னு நினச்சி தான் அம்மா ஒன்று நினச்சி ஏங்குதாங்க்கான்னு சொன்னேன். அப்போ நான் போய் எங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு சொல்லி தான் அக்கா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. போகையில் அங்கே யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் நாங்கள் 2 பேரும். நானும் ஒரு இதுப்புல நின்றேன், அவங்க வராங்களா போகிறாங்களான்னு சொல்லிட்டு. இந்த சூழ்நிலை அக்கா உள்ளே போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது குமார் மாடியில் இருந்திருக்கான். எங்கள் 2 பேருக்குமே தெரியல. அவன் எப்படி எங்கள் வீட்டுக்குள்ளே வரலாம்னு சொல்லி கை இழுத்து கொண்டு வெளியே விட்டுட்டான். எங்கள் அம்மா மேலே எப்படி நீ கை வைப்ப அப்படின்னு சொல்லி இவனும் கடந்து கட்டக்கம் போச்சு அவன் மேலே வாங்கிட்டான். இதான் நடந்திருக்கு மச்சான் அப்படிங்கிறாங்க. இதனால் அசால்ட்டாக சொல்லுத, கோமதி இருக்க பிரச்சனை காணா நீ இழுத்துட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. ஏங்க பெற்ற தாயை பார்க்க போனது தப்பாங்க அப்படிங்கிறாங்க. நீ அங்கே போனது தப்பு தான், சரியா? அவங்க நம்மளாம் ஆகாது, நம்மளாம் சவுட்டாக நினைக்காங்க, நம்மளாம் ஒரு ஆளாகவே நினைக்கல. நீ அப்படி இருக்கும்போது அங்கே ஏன் போகிற? உங்கள் அம்மா வந்து நீ பார்த்து பேசணுமா வைக்கணுமா இங்கே கூப்பிட்டு வந்துடு, நம்மளே வச்சு பார்த்துக்கலாம், சரியா? கேட்டால் நீங்கள் தானப்பா அங்கேயே போயிருன்னு சொன்னீங்க, நாங்கள் வச்சு பார்த்துக்கிட்டோம்னு நீயே சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் அம்மாவும் இங்கே இருந்துட்டு போகுது, அதை பற்றி என்ன இருக்குது? எனக்கு பெற்ற தாய் இல்லை, தாய் மாதிரி இருந்துட்டு போட்டோம், விளங்கிட்டா? அதனால் நீ அங்கே போய் அசிங்கப்பட தேவையில்லை. பழனி இப்போ என்றைக்காவது போவோம்ல, அப்போ சொல்லி விடு, இந்த மாதிரி இங்கே வந்து இருக்க சொல்லு, எத்தனை நாளைக்குனாலும் இருக்கட்டும், இல்லை காலத்துக்கு நம்ம பார்க்கணும்னு பார்த்துக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பழனி நான் சும்மா விட போகிறது கிடையாது. என்ன, பழனிக்கு நான் வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்க தான் போகிறேன். அவங்க பேசும்போதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒண்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி. அவன் ஏன் ஒண்டிக்கிட்டு இருக்கணும்? தனியாக அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க போகிறேன், என்ன? அப்புறம் அவனுக்கு தனியாக கல்யாணத்தை முடிச்சு வைக்க போகிறேன். அவங்களால ஆனதை பார்க்கட்டும். இவ்வளோ வீம்பாயிட்டலாம். என் பொண்டாட்டி என் பிள்ளையெல்லாம் வந்து சவுட்டை நினைக்கும் போது நான் என்ன குறைஞ்சவனா கூண்டவனா நான் பார்த்துக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே எங்க உண்மையிலே வந்து என் தம்பிக்கு தனி வீடு கட்டி கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கட்டி கொடுக்க தான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மச்சான் அதெல்லாம் வேண்டாம் மச்சான், நான் இங்கேயே இருந்துக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கட்டி தருவேன்டா, பொண்ணியை ஒண்டிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு தானடா வலிக்கு, நீ என் மச்சினன்டா, என் மச்சினன் இன்னொருத்தன் பேசினா விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்களும் உங்கள் மச்சினன் தானே அப்படிங்கிறாங்க. நான் அப்படி நினச்சா அவங்க நினைக்க போகிறது இல்லையா பழனி, என்ன? அதனால் நான் அன்றைக்கி நான் கோவப்பட்டேன் அப்படின்னா நீ எதுக்குடா அங்கே போய் ஏச்சு வாங்கணும் அப்படின்ட்டு தான். நீ என் பிள்ளை மாதிரி தான், உனக்கு தனியாக வீடு கட்டி தரப்போகிறேன், என்ன? ஆனால் நீ கூட்டு குடும்பமாக அங்கே இருக்கலாம், சரியா? நீ என்னைக்கு தனியாக போனோன்னைக்கு அன்றைக்கி இப்போ அதை பற்றி ஒன்றும் இல்லை, அது வரைக்கும் நீ கூட்டு குடும்பமாக இரு அப்படிங்கிறாங்க. மச்சான் நீங்கள் வீடு கட்டி இருந்தாலும் சரி தான், தரலாலும் சரி தான், நான் அந்த குடும்பத்தில் தான் இருப்பேன், நீங்கள் கல்யாணம் முடிச்சு வச்சாலும் சரி தான், வைக்காட்டிலும் சரி தான் அப்படிங்கிறாங்க. நான் அதெல்லாம் விட மாட்டேன் மாப்பிள்ளை, கண்டிப்பாக உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைப்பேன், உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும், கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. மச்சான் நீங்கள் இந்த வார்த்தை சொன்னீங்க இதே போதும் மச்சான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு பழனி, இன்னுமே உங்கள் அக்காவை அந்த வீட்டுக்கு விட்டு போகிறத வைக்கிறது வேலையை விட்டுரு, இல்லைங்கட்டா? அந்த வீட்டுக்காரங்க வந்து பெரிய ஆளுங்க, பெரிய ஜமீன் குடும்பம், எங்கள் குடும்பத்தில் வந்து இவங்க சம்மந்தம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இருக்காங்க. நான் ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டேன், அதே தப்பை என் பிள்ளையும் பண்ணிட்டோன்னு அவங்க ரொம்ப இதாக நினைக்காங்க. காதலுங்கிறது வந்து ஒரு அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அது தேவையான ஒன்றுன்னு அவங்க புரியாமல் இன்னும் காதல் கல்யாணம் பண்ணிட்டாங்களே, இன்னும் பழைய காலத்து மாதிரி இருக்காங்க. அவங்க என்றைக்கு மாற போகிறாங்களோ மாறுவாங்களான்னு தெரியாது. ஆனால் அவங்க அம்மாவை பார்க்கணுமா, வீட்டுக்கு வெளியே இருந்து பார்த்துக்கோங்க, சரியா? மனசார பேசணுமா, இங்கேயே வர சொல்லிடு பழனி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை உனக்கு தனியாக வீடு கொண்டு கட்டி தந்தா நீ அங்கே வச்சு உங்கள் அம்மாவை பார்த்துப்பியா? நான் உனக்கு சம்பளம் தந்துட்டேன், உனக்கும் செந்திலுக்கும் நான் வந்து சம்பளம் கொடுக்காம தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க எங்களுக்கு சம்பளமே தரல வைக்கலன்னு சொல்லிட்டு.
நானும் உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்தா நம்ம கடையிலே சம்பளம் கொடுக்காங்களே, நம்மளை 3ஆம் மனுஷனா பிரிச்சுட்டாங்களே நினச்சி நீங்கள் நினச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் கையில் 5 ரூபா காசு இருக்கணும். ஏன்னா என் அம்மாவை காப்பாற்றுவேன் அப்படின்னு நீ சொல்லையில் உங்கள் கையில் காசு இருந்தால் தானே சரி. நீ வார்த்தைக்கு அங்கே சொன்னேன், எங்கள் அம்மாவை நான் காத்துக்கிட்டதுக்கு நானும் பயந்தேன், நான் பார்த்துக்கிடுவேன், என் அம்மாவை நான் நல்லா வச்சுருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த நிமிஷத்தில் நான் வந்து உனக்கு அப்போ தான் ஃபீல் பண்ணேன், உனக்கு நான் சம்பளம் எதுவுமே தரலையே, உங்கள் அம்மாவே கூப்பிட்டு வந்தால் கூட உனக்கு தங்குறதுக்கோ வைக்கிறதுக்கோ சுயமரியாதையாக இருக்கிறதுக்கு உன்ட கையில் காசு இல்லையே அப்படின்னு நினச்சி தான் ஃபீல் பண்ணேன். என் பையன் கதிர் வந்து வேலைக்கு போய் தனியாக சுயமாக வாழணும்னு நினைக்கும் போது நீனும் அதை மாதிரி இருக்கணும்னு தான் நினைப்பேன். மச்சான் தப்பு பண்ணிட்டேன் இந்த விஷயத்தில், மன்னிச்சிக்கா. இனிமேல் பட்டு ஒன்று செய், உங்கள் அம்மாவை பார்க்கணும் பேசணும் உங்கள் அமைதியை பேசணும்னா அவங்களுக்கு இங்கேயே வர சொல்லிடுங்க, இங்கேயே வச்சு பார்த்துக்கிடுங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு என் வீட்டுக்கு ஏன் வந்தேன்னு கேட்பாங்க. என் பிள்ளைகளும் பொறுக்காதுவா. யார் பொறுக்காங்களோ பொறுக்கலையோ என் பிள்ளை கதிர் பொறுக்க மாட்டான். அதனால் சம்பவங்கள் வேறு மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் அம்மாவை கூப்பிடணுமா இங்கே கூப்பிட்ரு அப்படிங்கிறாங்க. சரி மச்சான், இன்னமும் வந்து எங்கள் அம்மாவை எங்கள் அக்கா பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னா நான் இங்கேயே கூப்பிட்ருதேன் அப்படிங்கிறாங்க. டேய் இப்போதைக்கு வேண்டாண்டா அப்படிங்கிறாங்க. என்ன கோமதி, வேறு எப்போன்னு சொல்ல போகிற, அதை சொல்லிடு தாயி, நீ சொல்லிட்டேன்னா அதுக்கேற்றால தயாராக இருந்துக்கிடுவேன், ஏன்னா முன்ஜாமீன் போடணும்னா போடணும்ல அப்படிங்கிறாங்க. எங்கள் அந்தளவுக்குலாம் போகாது அப்படிங்கிறாங்க. கோமதி நீ படிக்கலைனாலும் உனக்கு நல்ல யோசனை வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்த அப்படிங்கிறாங்க. நான் எங்கே கொடுக்க சொன்னேன், செந்தில் தானே அந்த யோசனையை சொன்னான் அப்படிங்கிறாங்க. செந்தில் சொன்னாலும் நொன்ன மாதிரி மேலே கொடுக்கணும்ல, கொடுத்து பரவாயில்லை. அன்னைக்கு நிலைமையில் போலீஸில் என்னையை காப்பாற்றினேன், இன்றைக்கி என் பிள்ளையை காப்பாற்றிருக்கேன். ஆனால் நீனும் உண்மையிலே சொல்லுதான் பெரிய ஒரு ராசாத்தி தான். நீக்கு வந்த பிறகு தான் எனக்கு இவ்வளோ முன்னேற்றம் எல்லாமே. ஏன்னா அங்குள்ள சீதேவி தான் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி கதிரும் முன்னேற போகிறான் அப்படின்னு சொன்னால் ராஜியால் தான். ராஜி அங்கேருந்து வந்த சீதேவி தான். அந்த சீதேவி வர போய் தான் உழைக்கணும் அப்படிங்கிறான், வைக்கணுங்கிறான். அது போக வீட்டுக்கு வந்து நான் மாதத்துக்கு இவ்வளோ தருவேன் அப்படின்னும் பேசுகிறான். கதிர் இங்கே பாரு கதிர், அப்பா வந்து கடைக்கு வர சொன்னது ஒரே ஒரு காரணம் தான், சம்பளம் கொடுத்துருவேன் வச்சுருவேன் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. நீ சைக்கிள்லையோ அங்கங்கே ஆந்துறது வைக்கிறது, பைக்லேயுமே அங்கங்கே அலையிறது, அதுபோக கண் முழிச்சு நீ டிரைவிங் பண்ணுறது, எதுவும் உனக்கு ஆயிருமாங்கிறது தான்ப்பா, மற்றபடி ஒன்றுமே இல்லை. நான் உழைக்கிறது எல்லாமே உங்களுக்கு தானடா. நான் உழைச்சி நான் கடைசி காலத்தில் கொண்டா போக போகிறேன் கிடையாதுல்ல. என்ன அதை நான் உழைச்சதை பூரா உங்கள்கிட்ட தான் தந்துட்டு போவேன். அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் நல்லா இருக்குதுன்னு நினைப்பேன். கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க. வீட்டில் அதிக பாசமாக இருக்க, என் மேலேயோ உங்கள் அம்மா மேலேயோ யாராவது ஒரு சிறு துரும்பு பட்டுச்சுன்னா நீ விடமாட்டுக்க. அது உன்னோட உரிமை, உன்னோட கடமை, உன்னோட பாசம். அப்பா அதை வாழ்த்துறேன் வணங்குறேன். ஆனால் வந்து உன் எதிர்காலம் வம்பா போயிடக்கூடாது. என்ன அப்பா ஒன்று சொல்லுதோம்னா கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதுவும் உன்னோட வீம்பு தான். ஆனால் வந்து எப்போவுமே அப்படி இருக்காத, இதையாவது கேள்ப்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏங்க ரொம்ப சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. என்னெல்லாம் நீங்கள் ஏசவே இல்லை அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவை நீ பார்க்க போயிருக்க, இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? அம்மாவையோ பிள்ளையோ அவங்க உறவுல பார்க்க போகும்போது அதை தடுத்தா சராசரி மனுஷன் கிடையாது. அவங்க வேணால் மராஜினமாக இருக்கலாம், நான் அப்படி இருக்க மாட்டேன். உங்கள் அம்மாவை பார்க்கணுன்னு தோணுச்சா ஏத்தாப்புல இருக்கும்போது பாரு. அவங்க தூர தள்ளி போயிட்டாங்களா, ஆம்பளையாளுக்கு ஒருத்தரும் இல்லையா, வாசல் நின்று பேசிக்க வேண்டியது, நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் எங்கே நீங்கள் இவ்வளோ காலம் இப்படி கிடையாதாங்க அப்படிங்கிறாங்க. நான் எப்போவுமே அப்படி தான், நீ தான் அப்படி புரிஞ்சுக்கிட்ட, கோவப்படுதான், நான் வந்து இப்படியே இருந்துருவான்னு நினச்சிருப்ப போல். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. உங்கள் அம்மா வாசலுக்கு வருவாங்கள்ல, நீ பேசிக்க. ஆனால் அவங்க இல்லாத போது பேசிக்க. அவங்க இருந்தாங்கன்னா அது சங்கடமாக போயிடும். அங்கே பொம்பளையாளுகள் இருந்துச்சுன்னா எதுவுமே சொல்லாது. ஆனால் அவங்க இல்லாத போது ஏதாவது சொல்லுவாங்க. உனக்கும் கஷ்டத்தை கொடுக்கும், எனக்கும் கஷ்டத்தை கொடுக்கும். 2 குடும்பத்துக்கும் மேலும் மேலும் அது பகையை தான் கூட்டும், பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரிங்க இனிமேல் அப்படி நடக்காது, நீங்கள் போன பிறகு அவங்க வீட்டில் யாருமே இல்லாத போது பேசிக்கிட்டு தான் அப்படிங்கிறாங்க. பார்த்துக்க பழனி, இனிமேல் வந்து ஒன்னாலேயோ உங்கள் அக்காவாலேயோ வந்து பிரச்சனை வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா பாதிக்கப்படுறது என் பிள்ளைகள் தான். என்ன என் பிள்ளைகள் எதிர்காலம் ரொம்ப போயிடும். அந்த பிள்ளைகள் பூரா நல்லா படிக்குதுவேன். என்ன படித்து நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு சர்க்கார் வேலையில் போய் உட்காந்துக்கிட்டுனா அது வேலையை அது பார்த்துக்கிட்டுங்க. இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். நம்ம மளிகை கடையில் எவ்வளோ கிடந்து கஷ்டப்படுதோம், பாடுபட்டு கால் வலிக்க நின்று பாடுபட்டாலும் ஒரு ரூபா காசு கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஒரு ஆளை நம்பி சரக்கு கொடுக்கோம், வாங்கி போட்டு பணம் இப்போ இல்லை அது இல்லைங்காங்க. கேட்க போனால் வருத்தமும் வருது. உனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் கல்யாண சாமானுக்கு கொடுத்தேன், மொய் பணத்தை வச்சு உங்களுக்கு நான் வந்து செட்டில் பண்ணுதேன்னாரு. மொய் பணமும் அவருக்கு நிறைய தான் வந்திருக்கு. நானும் கல்யாணத்துக்கு போனேன், ஏகப்பட்ட கூட்டம் கனமாக வந்துருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து மளிகை சாமான் கொடுக்கையில் அந்த பொருள் சரியில்லை, இந்த பொருள் சரியில்லைங்காரு. நம்ம கடையில் எல்லா பொருளும் தரமாக இருக்குன்னு சொல்லி ஊருக்கே தெரியும். ஆனால் அவர் வந்து அப்படி சொல்லுதார், ஏன் பணத்தை கொடுக்கூடாதுன்னு சொல்லி. இப்படி தான் இருக்குது. இந்தப்பட்ட வாழ்க்கை வந்து என் பிள்ளைகளுக்கு வேண்டாம். அது படித்து நல்ல மாதிரி வேலைக்கு போயிட்டுனா அதுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு சம்பளம். ஏன்னா மாதத்தில் லீவே போட்டாலும் சம்பளம். அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா என் பிள்ளைகள் பொழைச்சிக்கிடும். எனக்கும் என் பிள்ளைகள் அதிகாரியாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்பா நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படிங்கிறாரு. சரி சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க.
நானும் கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு தான்ப்பா எக்ஸாம் படிக்கிறதுக்கு எப்படி உங்கள்கிட்ட சொல்லதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அப்பா ஏங்கிட்டு இருந்த காலம் உண்டு. என்ன இந்த பையன் படிச்சிருக்கான், ஏதாவது பரீட்சைக்கு படித்து நான் வேலைக்கு போகிறேன்ப்பா, நான் கடைக்கு வரலப்பான்னு சொன்னோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே நான் நினச்சிருக்கேன். ஆனால் வந்து நீ எப்போ சொல்லுவே எப்போன்னு சொல்லணும்னு அப்பா பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயிலுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. மாமா ஏதாவது ஒரு வகையில் சொல்லுவாங்க வைப்பாங்க, படிக்க வேண்டாம் கடையை பாடுறா, கடையை பார்த்தா தான் நம்மளுக்கு வருமானம்னு சொல்லுவாருன்னு பார்த்தா மாமாவே இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. மாமா கடையை அப்போ யார் பாப்பா அப்படிங்கிறாங்க. ஏம்மா கடையை அவங்கள நாலுமே நாங்கள் 3 பேர் இருக்கோம், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, இல்லைனா கூட ஒரு சின்ன பையனை வேலைக்கு வச்சுக்கலாம் டெலிவரிக்கு, ஏன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து இவன் ஏதாவது படித்து வேலைக்கு போய்ட்டு அந்த குடும்பத்துக்கு பெருமை தானம்மா, தங்கமயிலோட குழந்தை ஒரு ஆஃபீஸர் தான் உனக்கும் பெருமை தானம்மா அப்படிங்கிறாங்க. தங்கமயிலால் எதுவுமே பேச முடியல. இங்கே மீனா முழிக்கிறாங்க. தங்கமயில் எதையாவது சொல்லி ஆப்படிச்சு விடுவாங்க. நான் ஒன்றும் நடக்காதுன்னு நினச்சிருப்பாங்க போல், இங்கே ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜி சொல்கிறாங்க. மாமா உண்மையிலே எங்களுக்கு நல்ல மாமா கிடச்சிருக்காங்க, உங்களை மாதிரி மாமா கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் வருத்தப்பட்டாலும் சரி தான், உங்களுக்கு சொல்ல கேட்காம உங்கள் பையன் கல்யாணம் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டான் சரி தான். ஆனால் அந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் நாங்கள் தப்பாக பண்ணியிருக்கோம். எங்களுக்கு நல்ல மாமா எனக்கு கிடச்சிருக்கீங்க, அதேமாதிரி என் வீட்டுக்காருக்கும் நல்ல அப்பாவாக இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாரு, பிள்ளைகள் என்ன தப்பு செஞ்சாலும் எங்கள் பிள்ளைகள் தான், நீனும் என் பிள்ளை மருமக என் பிள்ளை தான் சரிதானா. எனக்கு அரசி குழந்தையும் 2 பொண்ணு, அது கூட சேர்த்து இப்போ 3 பொண்ணு, மொத்தம் 5 பொண்ணு 3 பையங்க. என் மச்சினனையும் சேர்த்து 4 பையங்க. என்ன எல்லாத்தையும் நான் அப்படி தான் பார்ப்போம்மா. கண்டிப்பாக பழனிக்கு நம்ம காலி நிலத்தில் வீடு கட்டி கொடுக்கணும். நம்ம எல்லோரும் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு பண்ணணும். ஏன்னா அவனுக்கு கல்யாணத்தை முடித்து வச்சு வீடு வச்சு தான் கல்யாணம் முடித்து வைக்கணும். அந்த வீட்டை ஒட்டியே ஒரு மளிகை கடையும் ஒன்று கட்டி கொடுத்துட வேண்டியதான். நாளைக்கு வந்து ஒன்றுமே இல்லைன்னு ஒன்றும் சொல்லக்கூடாது, மச்சினனை நம்பி போனால் வச்சான் அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் சொல்கிறாங்க, பண்ணை பணத்தில் தான் பண்ணை வீட்டுக்குள்ள பணத்தில் தான் கட்டி கொடுக்கணுமா, அவங்களுக்கு தான் நிறைய சொத்து இருக்க அப்படின்னு சொல்லி தங்கமயில் ஆரம்பிக்காங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, இங்கே அங்கே பாரு, பழனி பெரிய சொத்துக்கு அதிபதி தான், வச்சுக்கிறது இல்லை, ஆனால் நம்ம வீட்டில் இருக்கான், நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும் இல்லைங்கிட்டா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் பண்ணை சொத்துலேருந்து ஏதாவது பண்ணணுன்னா ஒவ்வொருத்தராக ஒதுக்கி விடலாம்ல, மூத்த பையனுக்கு நீங்கள் வழி பண்ணிவிட்டு 2வது செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவாங்கிறாரு, கதிரும் போயிடுவாங்கிறாங்க. அப்போ முதல்ல என் வீட்டுக்காருக்கு ஒரு வீடும் கட்டி கொடுத்து அதில் ஒரு கடையும் வச்சு கொடுத்தீங்கன்னா நாங்களும் பிழைச்சிக்கிடுவோம்ல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன் சொல்கிறாங்க, ஏம்மா அங்கே பாரு, என் பையங்க மாதிரி எல்லாருமே கூட்டு குடும்பம் இருக்குன்னு நினைக்காங்க, என் மச்சினனும் அப்படி தான் நினைக்கான். ஆனால் ஊர் குலத்துக்கு தனி வீடு இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஒரு தொழில் இல்லைன்னு சொல்லிடுவாங்களே தான் அந்த வார்த்தையை சொல்லுதேன். இல்லை அப்படின்னா என் கடையிலேயே அவன் காலத்துக்கும் பழனி இருந்துக்கிட்டு அவனுக்கு நான் சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இதே உள் வீட்டில் இருக்குது, ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க. மச்சான் தனியாக விழுந்தா சரியாக இருக்காது, என் மருமக்கமாரோட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் அது உன் பிரச்சனை, ஆனால் என் பிரச்சனை என்ன, உனக்கு வீடு கட்டி கொடுக்கணும், உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும், அதுதான் உள்ளது அப்படிங்கிறாங்க. என்ன மாமா உனக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கிண்டல் பண்ணதாங்க. டேய் சும்மா இருக்கணும் அப்பா இருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன மாப்பிள்ள அப்பா இருந்தானே உனக்கு கல்யாணம் முடிக்கிறது உறுதி தானே, சந்தோஷமாக இருங்க, இன்றைக்கி கடை லீவு தான், நம்ம கடை மதியத்துக்கு மேலே கிடையாது அப்படிங்கிறாங்க. மச்சான் ரொம்ப நன்றி மச்சான், ரெஸ்ட்டை போட்டுக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்ம ஸ்டேஷனுக்கு போனோம், பையனை போலீஸ் கூட்டி போனாங்களாம்ல அப்படி இப்படின்னு கேட்பாங்க, அது ரொம்ப இதாக இருக்கும். கதிரை ஒரு 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வேலைக்கு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க கோமதிட்ட. எங்க நாளையிலேருந்து கடைக்கு வேலைக்கு வரானா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க இப்போ தான் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் கடைக்கே வரேன், நான் காலேஜ் விட்டு கடைக்கு வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிடா அப்படிங்கிறாங்க. நன்றிலாம் வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் கடைக்கு வான்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கடையில் நீ வேலை பார்த்தாலும் நீ வேலை பார்க்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, நீ அதுக்கு ஓனரு. பாண்டியன் மட்டும் ஓனரில், பாண்டியன் பிள்ளைகள் பூராமே பாண்டியன் ஸ்டோனுக்கு ஓனர் தான் விளங்கிட்டா. அதில் குமரேசன் மாமாவும் ஓனர் தான், பழனியும் ஓனர் தான். ஆனால் மற்ற இடத்துல வேலை பார்த்தா கூலிக்கு வேலை பார்க்காங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உன் பிள்ளைய இப்படி கஷ்டப்பட விட்டேன்னு நீயும் சொல்லுவாங்க. உங்கள் அப்பா அவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்து நீ வேலைக்கு அனுப்பிட்டான்னு ஒன்றையும் என்னத்தையாவது சொல்லுவாங்க. நம்மளுக்குள்ளே பிரிவினையை உண்டு பண்ணுவாங்கப்பா 3வது மனுஷருங்க, அதுதான் உண்மை. 2வது 2 ரூபா காசு கையில் கிடச்சிட்டுனா இவன் படிப்பை விட்டுறக்கூடாது, அதில் கிடக்க சுகத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு தான் படிக்காமே சம்பாதிக்காம படித்து என்ன வச்சு போகிறோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாதுங்கிறது தான் அப்பா தலைப்பாடு சொல்லிக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சாரிப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் என்னப்பா இருக்குது அப்படிங்கிறாங்க. ராஜிக்கு பயங்கர சந்தோஷம், அப்பா அம்மா நல்லா பேசிட்டாங்க, அத்தை கூட பேசிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதிர்கிட்ட போய் ராஜி கேட்குறாங்க, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாட்டையும் ஜகசமாக பேசிட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கள் அப்பாட்ட நான் என்னைக்கு சண்டை போட்டேன், பேசுவேன், ஏதாவது சொல்லுவான், அவர் ஏதாவது சொல்லுவார், இது வழக்கம் மட்டும் நடக்குது தான். இன்னைக்கு இன்னொரு நாள் நான் ஏதாவது சொன்னாலும் அவர் பதிலுக்கு சொல்ல போகிறாரு, நானும் சொல்ல போகிறேன். கடையில் இருந்தாலும் சாமானை கொண்டு கொடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. ரொம்ப வச்சுக்கோ, 10 நிமிஷத்தில் இவ்வளோ நேரம் ஆகிட்டா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இவ்வளோ நேரம் ஆகதான் செய்யும், நான் சொல்ல தான் செய்வேன், இது தன்னுடைய கருத்தை பதிவு சொன்னதுக்கு தானே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறாங்க.
சரிதான். ஆனா வந்து இனிமே நைட் டியூட்டிக்கு போகாம இரு அப்படிங்கிறாங்க. நைட் டியூட்டி போக மாட்டேன். இனிமே எங்க அப்பா கிட்ட தானே வேலை பார்க்க போறேன். ஆனா நீ வந்து ஹோம் டியூஷன் எடுக்கிறது நிப்பாட்டிரு அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் ஹோம் டியூஷன் எடுக்கிறது உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்க பாரு பிள்ளையோட அப்பாவுக்கோ, அம்மாவுக்கோ அந்த பிள்ளை எதுக்காக முழிக்குது அப்படிங்கிறது தெரியுமாங்க. அது மாதிரி நீ எதுக்கு இப்படி பண்ணுறன்னு எனக்கு தெரியும். நீ வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ வீடு வீடாக டியூஷன் எடுக்க எல்லா விஷயமும் தெரியும். என் ஃப்ரெண்டு வீட்லேயே நீ டியூஷன் எடுக்க அவன் சொல்லிட்டான். அவன் பொண்டாட்டி தான் எங்கள் வீட்டில் வந்து டியூஷன் எடுக்கா. உங்கள் ஃப்ரெண்டு வீடா அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் ஃப்ரெண்டோட அண்ணன் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வீட்டம்மாவும் வேலை பார்க்குறாங்க. அந்த வீட்டில் நீ டியூஷன் எடுக்க. உங்கள் வீட்டம்மா எங்கள் அண்ணன் வீட்டில் டியூஷன் எடுக்காங்கன்னு அவன் சொல்லிட்டான். அதை சொன்னோன்னே நானும் நம்பலை. பின்னாடியே வந்து பார்த்தேன் நீ டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி அந்த வீட்டில் வந்து கேட்டால் நல்லா இருக்கான்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த சம்பவம் நடந்து போச்சு. உன்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைங்கிட்டா. சரிதானா, இனிமேல் போட்டு நான் என்ன சொல்லுதேன், நீ டியூஷன் நீ எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை டியூஷன் எடுத்தால் உனக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அப்படிங்கிறாங்க. அப்பா தான் சொல்லிட்டாரு பணமே கொடுக்க மாட்டாங்க கடையை பாருன்ட்டாரு. நானும் அடுத்தவங்ககிட்ட வேலை பார்த்து அவங்கள உயர்த்தி விட்டதை காட்டிலும் நம்ம கடையே வேலை பார்த்து நம்ம குடும்பத்துக்கு எதுவும் வருமானம் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். என்ன மாமாவுக்கு தனியாக வீடு கட்டி கொடுக்கணும்னு அப்பா சொல்லிட்டாரு. அப்பா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தோம்னா கொஞ்சம் வருமானம் கிடைக்கும். வருமானம் கிடச்சிச்சின்னா மாமாவுக்கு வீடு கட்டி கொடுக்கும் வசதியாக இருக்கும். நிறைய பேர் பணம் வந்து கொடுக்க மாட்றாங்க திருப்பி. முன்னாடி டெலிவரிக்கு பூரா நான் தான் போவேன். இப்போ பணம் வசூல் பண்ணதுக்கு நான் தான் போவேன். அப்படி நான் போகும்போது பணம் வாங்காமல் கிளம்பவே மாட்டேன். தெருநிலையே உட்காந்துருவேன். மற்ற யாரும் அப்படி கிடையாது. செந்திலனே வாய் அதிகம் பேசாது. மாமாவுக்கு எப்படி பேசணும், அணுகுமுறை எப்படி பண்ணணும்னு தெரியாது. அவர் விளையாட்டு பிள்ளை மாதிரி இருப்பார். அதனால் பணம் தர்றது கஷ்டம். எங்கள் அப்பா தொழில் போனதும் கஷ்டம் தான் போடுவார் போல். பார்க்கும்போதே தெரியுது. அவர் பாவம் பாவம் எங்கள் அப்பா. கோவம் வந்தால் என்ன தேர்தல் பொண்ணு இனிமேல் பேசுவார். மற்றபடி ஒன்றும் கிடையாது. அதனால் எங்கள் அப்பா கிடைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்பா சாமிகளா, நான் டியூஷன் எடுக்கலை. ஆனால் எப்படி இவங்ககிட்ட சொல்லி நான் நுப்பாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், என் ஃப்ரெண்டோட அண்ணன் நம்பர்லாம் என்கிட்ட இருக்குது, நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. இன்னிலேருந்து ஹோம் டியூஷனுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நான் வேலை பார்க்குறேன், அன்டயத்தில் வரேன் போகிறேன்னு சொல்லிட்டு தான் என் வீட்டை மேலே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஹோம் டியூஷன் எடுக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து அது அவங்களுக்கு லாயக்கூடாதுண்ணே. எங்கள் அப்பா வந்து அதை அனுமதிக்க மாட்டார். வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்குண்ணே. இப்படிங்கும்போது இதையும் சொன்னால் எங்கள் அப்பா குணம் தான் உங்களுக்கு தெரியுமாண்ணே அப்படிங்கிறாங்க. சரி தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு ஆள் பார்த்துக்குறேன் தம்பி அப்படிங்கிறாங்க. சரிண்ணே சாரிண்ணே எதை நினச்சிக்காதீங்கண்ணே அப்படிங்கிறேன். ஒன்றும் நினைக்கல தம்பி அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி நேராக மீனாட்ட போகிறாங்க. மீனாக்கா என்னோட ஹோம் டியூஷன் எடுக்கலை அப்படிங்கிறாங்க. ஹோம் டியூஷன் எடுக்கலையா அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. சொல்ல மாட்டாங்க, இது கதிருக்கு தெரிஞ்சிட்டு அப்படிங்கிறாங்க. என்னது கதிருக்கு தெரிஞ்சிட்டா, அப்போ அவங்க மாமாவுக்கும் தெரிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. மாமாவுக்குலாம் தெரியல, கதிருக்கு தெரிஞ்சிருக்கு. கதிருக்கு தெரிஞ்சுட்டு என்கிட்ட கேட்காம வந்திருக்காப்புல, அவர் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே, புருஷன் முன்னாடிக்கு ரொம்ப சப்போர்ட்டாலாம் இருக்கான் அப்படிங்கிறாங்க. சப்போர்ட்டாக இருக்கிறது இருக்கட்டும், அங்கேயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, நான் டியூஷன் எடுத்த வீடு வந்து கதிர் கூட படிக்க பையனோட அண்ணன் வீடான். அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க போல், அவன் ஒய்ஃபுங்க தான் வந்து ஹோம் டியூஷன் எடுக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் கதிருக்கு தெரிஞ்சிருக்கு. கதிர் வந்து நான் எடுக்கிற இடத்துல பார்த்துருக்கான். இப்போ அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி வரலன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு, ஏதோ ஒரு வகையில் ஒரே இல்லாமல் இருந்தால் சரி தான். உன் புருஷன் நடி திடீர்னு கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. கேட்கும்போது சொல்லுதாரு, எங்கள் அப்பாவுக்கு நிறைய பணம் வசூலாகாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி தெரியுது. நான் வசூல் பண்ணிடுவேன். அண்ணன் செந்தில்னா அந்தளவுக்கு எதுவும் பேசாது. அண்ணன் வேறு எக்ஸாம் படிக்க போகுதுங்குது. அப்போ மாமா வந்து விளையாட்டு பிள்ளை கேட்டுக்கிடாது. அதனால் நான் போனால் தான் லாய்க்கு போடும் அப்படின்னு சொல்லுதான் அப்படிங்கிறாங்க. அவன் புருஷனை அப்படியே மாற்றிட்டியே அப்படிங்கிறாங்க. நான் எங்கக்கா மாற்றிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை, கதிர்னாலே டெரர் பீஸ் தான் அந்த வீட்டில். எதனாலும் டெரரை தான் பண்ணுவான். பொண்ணை கட்டின பிறகு அப்படியே சாந்தமாயிட்டான். குடும்பத்துக்கு அப்படி பயங்கரமான இஸ்திரி ஆகிட்டானே, நீனும் பயங்கர இஸ்திரி ஆகிட்டியே அப்படிங்கிறாங்க. அக்கா சும்மா இருங்கக்கா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மயில் வராங்க. என்னது இஸ்திரி ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்லக்கா, ராஜி மாப்பிள்ளையும் நல்லா அன்பாக இருக்காங்களா, அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டின்னு எல்லாம் அன்பாக தான் இருக்கணும். நானும் என் புருஷனும் அன்பாக இல்லையா, ஹனிமூன் போகணுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் என் வீட்டுக்காரரு வந்து அதை பற்றி சிந்தனையே இல்லை. நானும் சரி என் வீட்டுக்காருக்கு எப்போ சிந்தனை வருதோ அப்போ போகணும் தானே இருக்கேன். இதானே ஒரு அந்யுன்யம் அப்படிங்கிறாங்க. அக்கா ஹனிமூன் மட்டும் இல்லைக்கா, வாழ்க்கையில் நிறைய விஷயம் இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் ராஜி, நீ எனக்கு இளையவா, நீ எனக்கு சொல்லித்தரையா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி வராங்க. ஏம்மா ஒன்றுத்துக்காக அதே பண்ணிகிட்ருக்கீங்க, வாங்க நைட்டு சாப்பாடுக்கெலாம் ரெடி பண்ண வாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை எங்களை தான் சமைக்க விட மாட்டீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க. ஏம்மா இனிமேல் எல்லாருமே உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு செக்ஷனாக சமைங்க. இன்றைக்கி நம்ம எல்லோரும் சேர்ந்து சமைக்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லோரும் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. சரித்த வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் போய் சமைக்கிறாங்க. சமைக்கும்போது
சொல்கிறாங்க, எனக்கு இது பிடிக்கும், உனக்கு அதை பிடிக்கும், நான் இதை சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு எல்லாருமே பண்ணுங்கங்கிறாங்க. எல்லாருமே நைட்டு சாப்பிட கூப்பிட்றாங்க. சாப்பாடு சாப்பிட்றாங்க. பாண்டியனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் ஒவ்வொரு சுவையாக இருக்குது. கோமதி இது யார் செஞ்சா அப்படிங்கிறாங்க. ஏங்க எல்லாருமே செஞ்சுருக்கோம் அப்படிங்க. என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பெஸ்ட்டாக வருமோ அதெல்லாம் பண்ணியிருக்கோங்க. எல்லோரும் நல்லா சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இனிமேல் எல்லாமே அப்படி தான் இருக்கும். காலையில் சாப்பாடு எப்படி இருக்கோ, ஆனால் நைட் சாப்பாடு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் சமைப்போம். ஏன்னா மீனா வந்துட்டு 5 மணிக்கு வந்துடுறா, ராஜியும் 3 மணிக்கு வந்துடுறா, தங்கமீன் வீட்டில் தான் இருக்கா, நானும் வீட்டில் தான் இருக்கேன். அதனால் வந்து எங்களுக்கு பிடிச்சமான சாப்பாடை பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சூப்பர் தான் கோமதி. நம்ம பொண்ணுக்கும் அரசிக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு வைக்கணும். அதனால் வந்து அவளுக்கு சமையல் பண்ணி கொடு, சொல்லிக் கொடு அப்படிங்கிறாங்க. அப்பா நான் இப்போ படிக்க போகிறேன், நீங்கள் தானேப்பா சொன்னீங்க கலெக்டர் ஆன பிறகு தான் வந்து கல்யாணம்னு சொன்னீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா சொன்னேன் தான், கலெக்டராக இருந்தாலுமே உன் புருஷனுக்கு நீ வந்து சாப்பாடு பண்ணி கொடுத்தனா உன்னை சிறப்பாக தானம்மா சொல்லுவாங்க. நிறைய பிள்ளைகள் இப்போ படிப்பு உள்ள பிள்ளைகள் வந்து சமைக்க மாட்டுக்குவேன். அது வந்து நாளைக்கு ஒருத்தவங்க வேலைக்கு வைக்க வேண்டியிருக்கும். அது குடும்பத்துக்குள்ளே பிரிவினை உண்டு பண்ணும். அதனால் நீ சமைச்சு நல்லா பழகிட்டுன்னு வச்சுக்கோங்க. வர மாப்பிள்ளை வந்து கொஞ்சம் சொல்ல மீறி ஒன்று பக்கம் போக மாட்டார். கடையில் போய் சாட மாட்டார். யாரையும் பெருசாக பேச மாட்டார். என் பொண்டாட்டி மாதிரி ஆள் உண்டுமா அந்த மாதிரி பேசுவார். இன்றைக்கி கோமதியை வந்து நான் இந்த அளவுக்கு மதிக்கேன் வைக்கேன் அவள் சொல்ல நான் கேட்கம்னா அவளுடைய சமையலும் அது ஒரு காரணம் தான். தான் பொண்டாட்டி லட்சணம்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, என் சொல்ல நீங்கள் கேட்டு தான் மறுபேச்சு பேசுவீங்க அப்படிங்காங்க. கோவத்தில் ஏதாவது பேச வேண்டிய உன் பேச்சை கேட்காம என்னடி கேட்டிருக்கேன். என் பிள்ளைகள் என்னென்னா படிக்க வைக்கணுமா, இவ்வளோ கொடுக்கணுமா, நான் கொடுத்துட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறார், அது என்னமோ உண்மைதான்ப்பா அப்படிங்கிறாங்க. சரி நீ நாளையிலேருந்து இப்போ அந்த எக்ஸாமுக்கு போய் படித்து ஏதாவது பாஸ் பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே தேங்க்ஸ் மாமா அப்படிங்கிறாங்க மீனா. ஏன்பா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா என் வீட்டுக்காரர் வந்து கடைக்கு வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் சத்தம் எதுவும் போடலையே அப்படிங்கிறாங்க. நான் ஏம்மா சத்தம் போட போகிறேன், நான் சொன்ன மாதிரி தான் என் பிள்ளைகள் வேலைக்கு போச்சு எனக்கு பெருமை தானம்மா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த சென்டருக்கு ஏதோ போனது பணம் கட்டணும் வைக்கணும்னு சொல்லுதாங்க விசாரித்த வகையில். அதை கட்டத்துக்கு என்ன பணமோ நான் தந்துடுறேன் அப்படிங்கிறல. மாமா என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா என் பிள்ளைக்கு நான் தான் கட்டணும், ஏன்னா நான் கட்டி படிக்க வைக்கேன், அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல மாதிரி இருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா என்கிட்ட தான் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா நான் கட்டுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கவேல் சொல்கிறாங்க, மாமா அவங்ககிட்ட தான் பணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் எதுக்கு வீணாக செலவு பண்ணுறீங்க, நம்மளுக்கு தான் பணம் வீணாக போகுது. மீனா வந்து இந்த வீட்டில் ஓசி சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க, சாப்பாட்டுக்கு பணமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அக்கா ஏன்க்கா இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, ஏம்மா அவன் இந்த வீட்டு பிள்ளை, அவள் எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ என் வீட்டுக்கார் மட்டும் உழைச்சோன்னே 20,000 மாதம் மாதம் வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சரவணன் சொல்கிறாரு, வாயை மூடிட்டு இரு தங்கமேலு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நீங்கள் சம்பளம் எடுத்தோன்னே உங்கள் அப்பாட்ட கொண்டு கொடுத்துட்றீங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, அங்கே பாரு தங்கமேலுங்க பாரு, இந்த வீட்டுக்குள்ளே நீ யாரையுமே பிரித்து பார்க்காத, அவன் எப்போ சம்பளம் எடுத்தானோ எனக்கு தருவான், நான் அவன் அக்கௌண்ட்டில் தான் போட்டு வைக்க சொல்லி கோமதிட்ட கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, என்கிட்ட நீ கேட்டுக்கலாமாம்மா அவர் சம்பளத்தை என்ன செய்தீங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. மாதம் மாதம் அவன் தர்றதை அவன் பேரில் போட்டு வச்சுருக்கேன் சரிதானா. அது போக வந்து கோமதிட்ட கொடுத்து செந்திலுக்கு மாத சம்பளமாக ஒரு 30 ரூபா கொடுக்குறேன். அதே மாதிரி பழனிக்கு 30 ரூபா கொடுத்து நான் வந்து அக்கௌண்ட்டில் போட சொல்லுதேன் கோமதியை. பேங்க் பாஸ்புக் வேணால் எடுத்து காமி கோமதி அப்படிங்கிறாங்க. இரு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் பாஸ்புக் எடுத்துக்கிட்டு கொடுக்காங்க. பாருமா உன் புருஷன் பேரில் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கு, செந்தில் பேரில் போட்டு வச்சுன்னா பாரு மீனா, இந்த பாரு அப்படின்னு சொல்லி காமிக்காங்க. உடனே கதிர் மட்டும் சுகமாக இருக்கார். உடனே பாண்டியன் சொல்கிறாரு, கதிர் பேர்லேயும் போட்டு வைக்கலன்னு யாரும் வருத்தப்பட வேண்டாம், கதிர் பேர்லேயும் மாதம் 30,000 நான் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு தான் இருக்கேன், அந்த பாஸ்புக் வந்து என் பேர் உள்ள இருக்குது, கோமதி அதை போய் எட்டுவா அப்படிங்கிறாங்க. ராஜிட்டு கொடுக்காங்க. பாரு என் வீட்டுக்காரர் யாரையுமே வஞ்சிட்டே நினைக்கல, எல்லாருக்கும் என்ன செய்தார் க்ளீனாக போட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. அக்கா மாதம் மாதம் நீ போட்டிருக்கேன் ஒரு வார்த்தை சொல்லலையாக்கா அப்படிங்கிறாரு பழனி. டேய் உன்கிட்ட சொன்னால் வீணாக செலவு பண்ணணும் தாண்டா சொல்லலை, அவர் என் வீட்டுக்காரர் என்ன சொல்லி அக்கௌண்ட்டில் போட சொல்லுவார்னா அவன் எதிர்காலத்துக்கு எதுக்காக ஆகும், நாளைக்கு அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்ச பிறகு அவனுக்கு ஏதாவது தொழில் பண்ணணும் வைக்கணும்னா அவன் கையில் காசு வேணும். அதனால் அவன் சம்பளத்தை மச்சான் கொடுக்கலையா வைக்கலன்னு நினைக்கக்கூடாது, நேரில் நம்ம கொடுக்கல வைக்கலன்னு கொடுக்க வைக்கன்னு சொல்லாட்டுன்னு கூட நம்ம அக்கௌண்ட்டில் போட்டுடணும், அடுத்தவங்க காசை நம்ம சாடக்கூடாது. குமரேச மாமாவுக்கு என்ன காசு கொடுப்போனோ அதே காசை அக்கௌண்ட்டில் போட்டணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். குமரேச மாமாவுக்கு குமரேசத்துப்பாவுக்கு 1000 ரூபா சம்பளம், அதே சம்பளம் உங்களுக்கு மச்சான் போட்டுட்ருக்காரா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட செந்தில், எப்பா நீங்கள் உண்மையிலேயே அக்கௌண்ட்டில் போட்டுட்ருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உன் பொண்டாட்டி வேணா அந்த பாஸ்புக் வாங்கி பாரு அப்படிங்கிறாங்க. இப்போ ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நான் கூட என்னமோ நினச்சேங்க, அப்பா சம்பளமே தராமல் நீ வேலை வாங்குதாருன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. டேய் நீங்களாம் வளர்ந்து பெரிய ஆளாகிட்டீங்க, உங்கள் எதிர்காலத்துக்கு ஏதாவது வேணும்ல, அது போனால் உழைச்ச காசை நான் கொண்டு போய் என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைகள் நீங்கள் எதை நல்லா இருந்தால் தானே நல்லது, என்ன உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கு தான். மீனா வந்து வேலை பார்க்கா, உன் கையிலையும் 2 ரூபா காசு இருந்தால் நல்லா இருக்கணுங்கிறது என்னோடய எண்ணம். பழனி எதிர்காலத்துக்காகவும் வேணும். அதுபோக கதிர் ரொம்ப கோவக்காரனாக இருக்கான், என்ன காதல் கல்யாணம் பண்ணிட்டான்,
அதுக்கு முன்னாடியே அவன் கோவக்காரனாக இருந்தோடனே சரி ரைட்டு அவன் படிப்பில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட நம்ம வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஏதாவது வேணுமே, ஏதாவது தொழில் பண்ணதுக்கு வேணுமே, அவன் எதிர்காலத்துக்கு வேணுமேன்னு போட்டு வச்சேன். இப்போ எல்லா வகையிலையும் ஒரி இல்லாமல் போயிட்டு என்ன அரசிக்கும் குழலைக்கும் நகை பண்ணி வச்சுருந்தேன். இப்போ குழலையை கட்டி கொடுத்தாச்சு, அரசிக்குள்ளே நகை இருக்குது. என்ன கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் தானே பார்க்கணும், அதை நான் பார்த்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் மக்கமாருக்கு எந்த இடைஞ்சலையும் நான் கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைய நான் நல்லா கட்டியும் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. அப்பா என்னை சீக்கிரம் கட்டி கொடுத்துடாதங்கப்பா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ கலெக்டர் ஆன பிறகு இன்னொரு கலெக்டர் தான்மா கட்டி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே இதை கேட்டவுடனே அரசி ரொம்பவே சிரிக்கிறாங்க. உடனே அரசியை வந்து கதிர் கிண்டல் பண்ணுதாரு. அப்பா உன்னை கலெக்டராக ஆயிடுவான் அப்படின்னு சொல்லுதாப்புல. நீ கலெக்டர் ஆகுதியா ஆகலையோ ஒரு பியூனாவது ஆகி அப்பாவை மானத்தை காப்பாற்றிரு அப்படிங்கிறாங்க. டேய் விளாடாங்கடா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோமதி எங்க வழக்கம் போல் கதிர் வந்து ஏட்டி கூட்டி பேசான்னு தானே சொல்லுவீங்க, இப்போ சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் ஒரே மாதிரி நான் கோவப்பட்டுக்கிட்டே இருந்தேன் ப்ரெஷர் வந்துருண்டி, என்ன நானும் நார்மலாக இருக்கணும்ல, நானும் உங்களை மாதிரி கொஞ்சம் நேரம் சிரிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ராஜி மீனா நீங்களாம் சந்தோஷமாக பேசி உங்கள் அத்தை கூட சிரிப்பீங்களா, அதை மாதிரி நம்ம எல்லாருமே இருக்கும்போது ஜாலியாக பேசுங்க அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, எங்க நீங்கள் என்ன வயசு குறைஞ்ச மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. தங்கமீன் இதெல்லாம் பார்த்தோன்னா கடுப்பாகுது. மாமா டென்ஷன் பார்ட்டியாக இருப்பார், இவங்களெல்லாம் போட்டு கொடுத்து நம்ம பெரிய ஆளாகலாம்னு பார்த்தா மாமா ரொம்ப கூடாறாரு அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நீங்கள் உங்கள் வயசு தக்கனையாக இருக்கணும் மாமா, அப்படி இருந்தால் தான் உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு மரியாதை இருக்கும், அப்படி இல்லைன்னா அந்த வீட்டில் வந்த மருமகளோ யாரோ உங்களை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா மரியாதைங்கிறது மனசில் இருக்கும். நான் கூட கதிரை முன்னாடி நான் சொல்ல மதிக்க மாட்டேங்கான்னு நினச்சிருக்கேன். ஆனால் பாசம் எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு அவன் கோவத்துலேயே என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் இப்போ உள்ள பிள்ளைகள் வந்து வித்தியாசமாக இருக்குமா, எல்லா பிள்ளைகளும் எல்லாரு மேலும் மரியாதை தான் இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து பாசத்தை காட்ட வேண்டிய நேரத்தில் காட்டுவாங்க. எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு, போலீஸ் ஸ்டேஷன் போனோம் வந்தோம், அதை தாண்டி இவ்வளோ அன்பாக இந்த குடும்பம் இருக்குது, இவ்வளோ ஜாலியாக இருக்காங்க அப்படிங்கிறத நான் உணராமல் நான் கோவமாக தூரவே நின்றுட்டேன். இனிமேல் அப்படி நிற்க மாட்டேன். வீட்டில் என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லலாம், அதை நான் கூலாகவே எதிர்கொள்வேன். இந்த பாண்டியனுக்கு தெரிஞ்சால் டென்ஷன் ஆவார் அப்படிங்கிறத கோமதி கொண்டு யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம். சரிதானா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோமதியை அவங்க அம்மாட்ட பேசினா கூட நம்ம வீட்டில் இருந்து யாருக்குமே தெரியாமல் சவுண்ட் விடலாம், அதுக்கு நான் பின்னாடி இருந்து சப்போர்ட்டும் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படிங்கிறாங்க. நன்றி எதுக்குடி, என்ன நம்மளும் நாளை போல் இருப்போம், என்ன சம்பாத்தியம் பண்ணுறது பிள்ளைகளுக்கு தான். ஏன்னா இந்த ரகசியத்தை தான் நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டு இருக்குது, சின்ன பிள்ளைலேருந்து அக்கௌண்ட்டில் போட்டுக்கிட்டு இருந்தோம். அவனை வேலை பார்த்த பிறகு 1000 போட்டோம், அதுக்கு முன்னாடி நம்மளோட வருமானம் கம்மியாக இருந்துச்சு, 500 போட்டுக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த பணத்தை நம்ம பிள்ளைகள் ஒம்பாக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஏதாவது ஒரு கதைக்கு பயன்படுத்திக்கிட்டோம். செந்தில் வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் பண்ணிக்கிடட்டும். அதே மாதிரி சரவணன் வந்து வேலை வாய்ப்புக்கு ஏதாவது தொழில் பண்ணாலும் பண்ணிக்கிடட்டும். என்ன கதிரும் அதே மாதிரி படித்த பின்னாடி மேல் படிப்பு வைக்கணும் வச்சுக்கிடட்டும். இல்லை நான் கவர்மெண்ட் ஊழியர் ஆக போகிறேன், செஞ்சு படித்து நான் போக போகிறேன்னாலும் போட்டும், எதுக்குனாலும் இந்த பணம் உதவிகரமாக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்பா உங்கள் பேரில் எதுவும் போட்டேக்கலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாங்க. டேய் எனக்கு சொத்துனா நீங்கள் இருக்கீங்களாடா, நான் ஏன்டா போட்டு வைக்கணும், நீங்கள் என்ன பார்த்துக்க மாட்டீங்களா கடைசி காலத்தில் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா கதிர் அழுதுறாங்க. என்னப்பா இப்படி இருக்கீங்க, உழைச்சி பூரா எங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் போட்டால் நீங்கள் என்ன நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் எதுவும் போட்டு வச்சுக்கலையா அப்படிங்கிறாங்க. டேய் எனக்கு 3 பையங்களும் 2 பொண்ணுங்களும் இருந்தாங்க, இப்போ எனக்கு கூடுதலாக பிள்ளைகள் இருக்குவா, 3 மருமக்குமார், என்ன 4 பையங்க இருக்கீங்க, என்ன நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. மச்சான் நானும் உங்களுக்கு பையன்தானா அப்படிங்கிறாங்க. எப்பா நீ முறைக்கு தானே மச்சான், என்ன மற்றபடி நீ எனக்கு பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா பழனி ரொம்பவே அழுதுடுறாரு. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.